मेरी सभी कुछ है। கர்த்தருக்கு பயப்படுற சிறியவரும் பெரிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु की डरने वाले आप छोटे बड़े को प्रभु आशीष देता है। இன்னும் யாராவது அவர்களுக்கும் அந்நிய பாசல்ல தேவனை துதிப்போம். தேவனை அந்த சோதனை அவர்களை துதிக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மகிமை ஆண்டவரே கொடுக்கும்படியாக தேவனே சோதனமானவரை தேவனை கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் நிரப்புமே. எரேமியா 33:3 எரேமியா 33:3 வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். அப்பொழுது நான் எனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார். அடையலையா நமக்கு ஆபத்து பிரச்சனை பாட்டினா யாரும் வைக்க முடியும். हमारे यहाँ समस्या हम किसकी ओर पुकारनी है? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். प्रभु की ओर बुलानी है। கர்த்தரை கூப்பிடும் பொழுதுதான் நமக்கு நினைக்கிறதுக்கு மேல கடவுள் என்ன செய்வோம். जब हम प्रभु को बुलाएंगे तभी वो हमारे सोचने की ज्यादा आशीष பெரிய ஆசீர்வாதத்தை अधिक आशीष देगा। அதான் கர்த்தர் சொல்றாரு. इसलिए प्रभु ने कहा நமக்கு அறியாத இடமான பெரிய காரியங்களை செய்வேன். जो तुम नहीं जानते हर कार्य में तुझे நம்மளால எதுவும் செய்ய போனா தடையும் பிரச்சனையும் போராட்டமும் அவமானதான். हम कुछ कार्य करने जाते हैं तो कुछ रुकावट आ जाती है। கர்த்தருக்காக செய்யணும். हम प्रभु के लिए करनी है। கர்த்தர் தான் சொல்றாரு. प्रभु ये कहता है கர்த்தருக்கு பயப்பட ஆயுசு நாட்களே கர்த்தரை பெருக்கப்படுவார். प्रभु की भय मानना वो हमारे जीने के जीवन दिन को अधिक बढ़ाती है। இந்த மருந்து சாப்பிட்டா ஆயுசு நாட்கள் கூடும். अगर हम ये दवा खाएंगे तो हम आगे बढ़ेंगे। அப்புறம் இந்த மருந்து சாப்பிட்டா இன்னும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு வியாதி வராது. ऐसी दवा खाने से हमें कुछ बीमार नहीं आएगा। அப்படி இல்லை. ऐसा नहीं। வேதம் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? கடவுளுக்கு பயப்படு, प्रभु की भय मानो, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படு. परमेश्वर यहोवा की भय मानो, அப்பதான் ஆயுசு நாட்களே கர்த்தர் கூட வரும். तभी हमारे जीने के दिन को अधिक करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எதுமே கர்த்தர் பயப்படு. किधर प्रभु के डरते हैं। எல்லா காரியங்களும் கர்த்தர் தேவன். हम जोरदार ताली बजाएं। ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். तभी प्रभु हमारे बड़ा कार्य करेगा। இப்ப எல்லாம் தேவ செய்திக்கு நேராக போவோம். अभी हम प्रभु के वचन की ओर जाएंगे। எத்தனை சந்தோஷமா இருக்கு. किधर आनंद करें। ஹல்லேலூயா. हालेलुया। புது வருஷ ஆசீர்வாதம். नया साल की आशीष, புது வருஷ ஜெபத்துக்காக போவோம். नया साल के आरंभ में வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் மைக்ல வாசிக்கலாம். எல்லாருக்கும் வசனம் போய் சேரணும். தேவன் உனக்கு வானத்து பணியையும் ஆமா, தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் மிகுந்த தந்தருள்வார். தானியத்தையும் திராட்சரசத்தையும் தேவன் தந்தருள்வார். ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் பாருங்க நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கார். देखो प्रभु हमारे बड़ी आशीष रखा है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं। ஹல்லேலூயா. 29 வாசிப்போம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை சேர்க்கவும். ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க ஒரு விசேஷித்தமானவங்க. तो प्रभु से जो चुना गया और बुलाया गया वो लोग बहुत भाग्यवान हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? इसे विश्वास करें। எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க ஆவியானவர் உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. आपके अंदर की जो आत्मा वो आप नहीं जानते। எப்ப ஞானஸ்நானம் பெற்றீங்களோ जब हम बपतिस्मा அப்பவே पाते हैं கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவி உங்களுக்கு கொடுக்கிறார். तभी परमेश्वर ने हमें एक ऊंचाई उन्नति விசேஷித்த आशीष கிருபை கொடுக்கிறார். एक विशेष कृपा देता है। ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கிறார். सारा आशीष हमें दे देता எத்தனை है। பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हो। ஆனா உங்க விசுவாசம் தடுமாறும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி தரப்படுது. और जब हमारे विश्वास पीछे हटते हैं तभी हमारे आशीष भी पीछे हट जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்க. देखो हम शादी के घर जाते हैं। இலைய போடுறோம்னா தண்ணி வைப்பாங்க, தண்ணி வைக்கணும். आप जैसे पत्ता रखेंगे और पानी डालेंगे तो हम उधर बैठेंगे। எல்லாத்துக்கும் கறி வச்சு உங்களுக்கு வைக்கலீங்கன்னா अगर सबको सब कुछ रखे हमें कुछ नहीं रखा நீங்க என்ன சொல்லுவீங்க? तो आप क्या करेंगे। எனக்கு வா சமையல் எனக்கு வை. इधर आप मेरे लिए रख। அதே போல ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தார். तो वैसे ही बपतिस्मा लेकर हर एक को प्रभु ने सारा आशीष दे दिया। சாப்பாடை போட்டு அதில் சாம்பார் இருக்காது. जैसे कि खाना डाला और उसमें सालन नहीं। அப்படி இந்த கல்யாணம் நடக்குமா? किसी घर में ऐसे होता சோறு है மட்டும் போட்டு கொடுப்பாங்களா? खाली चावल डाल के आते அதுக்கு हैं ஆசீர்வாதமும் உண்டு. और उसमें सारा आशीष रहता அதே है। போல ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்களுக்கு वैसे ही बपतिस्मा लेकर हर தேவன் बच्चे திருமண को வீட்டு விருந்து மாதிரி எதனாலும் ஒரு விருந்தை கொடுப்பார். शादी के घर के खाने की तरह प्रभु हर आशीष दे देता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் கர்த்தர் எப்படியாக
யாக்கோபு மூலமாக கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் ஈசாக்கு மூலமாக तो ஆசீர்வதித்தார். इसलिए प्रभु ने याकूब को यूसुफ के द्वारा प्रभु ने आशीष दिया। ஈசாக்கு தேவனுடைய மனுஷன். ईसा को हम देखते हैं वो प्रभु का स्थान है அவன் ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்றான். और वो दोनों बेटे को बुला இப்போ कर வருஷ பிறப்புல ये साल की शुरुआत நான் உங்களுக்கு எனக்கு வயசாகி போச்சு, मुझे आपकी उम्र बढ़ गया நான் है, உங்களை ஆசீர்வதிக்கணும், मैं तुम्हें आशीष देना है, அதனால எனக்கு ருசியான பதார்த்தங்களை கொண்டு வா. इसलिए मेरे लिए एक अच्छी खाना बना कर ले आना। ஈசாக்கு கண்ணு மங்கி போச்சு, और ईसा के आंख अंधे हो गए, உடல்ல பலன் இல்லை. उसके शरीर में அவர் ताकत சொல்ற नहीं। நான் உங்களை ஆசீர்வதிக்கணும், और वो कह रहा है कि मैं तुम्हें आशीष देनी है। அதனால इसलिए உங்களை ஆசீர்வதிக்கணும்னு तुम्हें अगर आशीष चाहिए எனக்கு பிரியமான உணவை சமைச்சு கொடுப்பாரு. तो मेरी स्वादिष्ट खाना बना के मेरे लिए ले आना। இந்த புது வருஷத்துல பாத்தீங்கன்னா அநேக பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய கேக்குகள் கொண்டு கொடுப்பாங்க. तो ये नया साल में देखो, एक नया साल है करके सभी लोग क्या करते हैं, जाके केक लेके सबको बांटते हैं, அப்படிதானே? ऐसे है ना। எதுக்காக? इसलिए தன்னை நடத்துறவங்க அவங்களை ஆசீர்வதிக்கணும். अपने को जो चलाते हैं वे उन्हें आशीष देने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்முடைய பைபிள்ல அப்படிதான் இருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்தான், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தான். क्योंकि बाइबल में ऐसे है, अब्राहम ने ईसा को आशीष दिया, ईसा को याकूब ने आशीष दिया, யாக்கோபு இந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தான். और यूसुफ ने सारा 12 बच्चों को भी आशीष दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி ஜனசேஷமா ஆசீர்வாதங்களை அடையிறதுக்கு முதலா இருக்கணும். तो ऐसे हर पीढ़ियों में आशीष पाने के लिए पहले बढ़नी है, ஆசீர்வாதங்களை அடையிறதுக்கு முந்திக்கொள்ள வேண்டும். आशीष पाने के लिए हमें आगे बढ़नी है। ஏசா என்ன பண்ணான்? ईसा ने क्या किया? இந்த ஈசாக்குடைய மகன் ஏசா அமைதியா மெதுவா என்ன செய்தான்? ईसा का बेटा जो है ऐसा, காட்டுக்கு போய் அந்த ஒரு விலங்கை அடிச்சு கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பார். उसने एकदम आराम से जाके एक जानवर को मार के उसने बनाकर ले आया है, அவன் லேட்டா வந்தனால और वो थोड़ी देरी से आ गए, ஆசீர்வாதம் இல்லாம போச்சு. वहाँ पर आशीष नहीं था, மூத்தவனுக்கு ஆசீர்வாதம், और पहले बेटे को आशीष दिया। இளையவனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் அந்த ஈசாக்கு மூலமா ஆசீர்வாதம். जो दूसरा बेटा हो वो प्रभु ने उधर आशीष दिया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். अब्राहम और ईसा के परमेश्वर ने याकूब को आशीष दिया, யாக்கோபுக்கு தான் இந்த பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சு. और याकूब को एक बड़ी आशीष मिली। என்ன ஆசீர்வாதம்? क्या आशीष? அது முதல்ல வாசிங்க அப்போ. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் தேவன் உனக்கு வானத்து படியையும், பூமியின் கொழுமையையும் பார்த்தீங்களா, பூமியில் இருக்க கொடுமையா யாருக்கு தான்? देखो धरती में रहने वाला सारे आशीष किनका है? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான். प्रभु के बच्चे लोग हैं। ஹல்லேலூயா. வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம். इस धरती के उद्यम और आकाश के उद्यम। ஹல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதத்தை அடையிறதுக்கு நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். हम आशीष पाने के लिए आगे बढ़नी है। நம்ம ஆசீர்வாதத்தை இந்த புது வருஷம் ஆண்டுகிட்ட சொல்லணும். ஆண்டவரே, இந்த புது வருஷம் என்னை ஆசீர்வதித்தவர், இந்த வருஷம் முழுவதும் உடைய பாதையில் அமர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். तो नया साल में हमें कहना है घुटने में देखकर, प्रभु इस नया साल में मुझे आशीष दिया और ये आशीष मेरे साथ लगातार रहना चाहिए। ஆசீர்வாதம் கிருபை எல்லாம் நம்ம வந்து அதை அனுபவிச்சதான் தெரியும். आशीष और कृपा एक दोनों अगर हमारे लाइफ में हम इस्तेमाल करेंगे तभी मालूम पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பேர் வைப்பாங்க. किसी लोग देखो अपने बच्चे लोग को आशीष की नाम रखते हैं கூப்பிடும் போதாவது அந்த ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கு. ताकि बुलाने के टाइम उन्हें आशीष मिले, ஆசீர்வாதத்தை யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. और आशीष को कोई मना नहीं करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்யும்? अगर इस दुनिया में आशीष नहीं तो क्या होगा? என்ன சொல்லுவாங்க? ஹிந்தியில தரித்திரம் சொல்லுவாங்க, தமிழ்ல பீடை சொல்லுவாங்க. அப்படி என்ன? தரித்திரம் பிடிச்சிட்டு அப்படின்னா. तो हिंदी में हम दरिद्र कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை அடையிறதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும். क्योंकि हम आशीष पाने के लिए आगे बढ़ना है। பிள்ளைங்க நல்லா ஆடினாங்க, குதிச்சாங்க, பாட்டு பாடினாங்க, இதெல்லாம் எந்த கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. बच्चे लोग ने अच्छा गाना गाया और डांस किया, सारा स्तुति किया, ये सब प्रभु की महिमा के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। வீட்டில் பொட்டாட்டிட்டு சண்டை போட்டு வந்து இங்கே நான் தூக்கி மாட்டேன் உட்கார்ந்தா அதை யாருக்கு போகும்? अगर யாருக்கு நட்டம்? अगर घर में पत्नी से झगड़ के इधर आके अगर मैं गाना नहीं गाएगा तो किसको लाभ है? இங்கே நான் தூக்க माட்டேன், इधर मैं गाना नहीं இங்கே நான் பாட गाऊंगा, மாட்டேன். इधर मैं गीत नहीं करूंगा। பிரதர் அவங்களுக்காக ரத்தம் கொடுத்தாரு. क्या ब्रदर ने उनके लिए खून गिरा? யார் ரத்தம் கொடுத்தது? कौन गिरा? ஒருத்தர் மட்டும் சொல்றாங்க, இது எனக்கு யாரும் தெரியல brother. எங்க அப்பாவா இருப்பாங்க, ऐसा लगता है कि सारे देखते எங்க हैं அம்மாவா இருப்பாங்க, मेरे पापा எங்க होगा, அண்ணா இருப்பாங்க, मेरे भाई எங்க होगा, தம்பியா இருப்பாங்க. मेरे बहन होगा। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் யார்? आपके लिए जो जीवन दिया हो प्रभु कौन? என்ன சொல்ல மாட்டேங்க? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யார்? आपके लिए किसने जीवन दिया? ஏசப்பா. ஹல்லேலூயா. हालेलुया। ஆமா, ஏசப்பா பேரை சொன்னாதான் பேய் பிசாசுலாம் ஓடுது. यीशु मसीह के नाम जब कहेंगे तभी शैतानी भागेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமா, மத்த எந்த சொந்த பந்தம் கொடுத்துட்டு ஐயோ நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தேன் பேய் ஒண்ணு ஓடுமா? அது சொல்ல உடனே தெரியும்.
हम जाकर कहेंगे இயேசுவின் தெரியும், பவுலின் தெரியும். हम एक मसीह के परिवार में நீ யாருக்கு? तो हालेलुया ஆமா, யாரை வச்சியும் ஒரு யூஸ் கிடையாது. किसी को रख के हमें फायदा नहीं ஹalleluya. हालेलुया கர்த்தருடைய சித்தம் இல்லாம எந்த ஆசீர்வாதத்தையும் அடைய முடியாது. प्रभु की इच्छा के बिना हमें कुछ आशीष नहीं पा सकते யாக்கோபுக்கு அதனால நல்ல புத்தி இருந்துச்சு. और याकूब को ऐसे अच्छे अक्ल था ஹalleluya. हालेलुया அவன் கர்த்தரை மட்டும் தேடினான். उसने सिर्फ प्रभु को ढूंढा தேவ மனுஷனாகிய जो प्रभु के इंसान ஈசா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ரெடியா இருந்தான். ईसा से आशीष पाने के लिए तैयार ही था புது வருஷம் ஓடி போய் என்ன செஞ்சா, அவனுக்கு பிரியமான உணவை கொடுத்து ருசியான பதார்த்தங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். और नया साल में एक स्वादिष्ट खाना बनाकर उसे देकर और आशीष पानी ஹalleluya. हालेलुया இந்த ஏசா புத்திக்கிட்டு போனான். और ईसा को हम देखते हैं उसे थोड़ा भी अक्ल नहीं ஹalleluya. हालेलुया புத்திக்கிட்டவங்க பாப்பீங்க, எல்லா இடங்களையும் பார்க்கலாம். हम हर तरह देख सकते हैं कि जैसे कि पागल की तरह रहते हैं எல்லாத்துலயுமே தாமதமா தான். हर जगह में एकदम लेट आते हैं உலக காரியங்கள் ரொம்ப ஞானமா இருக்கும். और संसार के कार्य में पहले बढ़ेंगे ஆனா நடவடி காத்து இருக்கும். और प्रभु के कार्य में புத்தி இல்லை. उन्हें अक्ल नहीं रहती है இயேசு சொன்னார்ல, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். जैसा प्रभु ने कहा अक्ल वाले और बिना अक्ल वाले நான் வீட்டுல போய் வாசிக்கணும். மத்தேயு 25 அதிகாரம். घर में जाके आप पढ़ना मत्ती की किताब நாம் எப்பவுமே அந்த புத்தி என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கவனமா இருக்கணும். हम कभी भी प्रभु के कार्य में एक अच्छी ज्ञानवान बनकर रहना चाहिए நாம ரசிக்கப்பட்டதுல இருந்து அந்த ஊழியக்கார் சாகர வரைக்கும் அவர் கூட இருந்தார். हमने जब उदार पाया तब से लेके आज सेवकाई रहने तक हम उसके साथ ही रहता था என்ன நடந்து அந்த பாசறை என்ன சொல்றது அப்படிங்கிறது. और हमें जो चलाया उस पासा में जो कहेगा वही हम करते थे வருஷந்தோறும் அந்த பாசறையிட்ட போய் ஜோம் பண்ணுறதுக்கு முதல்ல ஓடி. और 8 साल में शुरुआत में वो पासा से आशीष लेने के हम पहले जाते थे ஹalleluya. हालेलुया நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான். और हमारे साथ बहुत दोस्त थे ஊழியத்திலும் சரி, உலக பிரமாண ஃப்ரெண்ட்ஸ் संसार के भी और प्रार्थना में भी। எல்லாம் சொல்றாங்க, இந்த வயசுல நீ போற அப்படின்னா. और सब लोग कहते हैं कि तू इस उम्र में क्यों जाता है ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக और प्रभु की आशीष पाने के लिए கடைசி வரைக்கும் கூட அந்த ஆசீர்வாதம் பெறணும். अंत तक उनके साथ लेके आशीष அந்த पाना है கிருபையை பெற்றுக்கணும். उस कृपा को पाना है ஹalleluya. हालेलुया நம்ம நடத்துறவங்களுக்கு நம்ம அடங்கி இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். हमें जो चलाता है उनके हाथ में हम एकदम से लेकर हम देना எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஹீப்ரு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடமா இருக்கிறது பிசகி போகாமல். ஹalleluya. முடமா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? बोलिए ऐसे बुढ़ापा கால பிரச்சனை ஆயிட்டு, கை பிரச்சனை ஆயிட்டு, இதான் முடம். ஹalleluya. இந்த முடமா இருக்கிறது இவரு அந்த முடத்தை சொல்லல. ஹalleluya. जैसे कि देखो கை கால் கூட முடமாயிரும். முடமா இருக்கிறது இருதயத்துல முடமா இருக்கக்கூடாது. ஹalleluya. लगवा जैसा होता है ऐसे दिल அதுக்கு में மருந்து नहीं கிடையாது. और उसके लिए दवा नहीं ஹalleluya. हालेलुया இருதயத்துல முடமா இல்லாதபடிக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்க அப்படிங்கிறார். ஹalleluya. அப்படின்னா உண்மையான நடக்க முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்லை, அதுக்கு அர்த்தம் கலை கொடுத்தார். ஹalleluya. अगर सच में उनको चलने नहीं होता है तो प्रभु उन्हें ठीक நல்ல करे கால் இருக்கும், अच्छे पैर होगा படுத்துக்கிட்டு இதை செய்ய மாட்டேன். और सोते हुए वो कहेगा मैं ये नहीं நல்ல करूँगा கை இருக்கும், अच्छे हाथ रहता है மற்றவங்களுக்கு புரோஜனம் இல்லாம இருப்பாங்க, தனக்கும் புரோஜனம் இல்லாம இருப்பாங்க. पर दूसरे की फायदा नहीं रहती है இதான் உடம். इसे कहते हैं एक கண்ணு இருந்தும் குருடனா இருக்குது, जैसा कि आंख रह के भी अंधे हैं, காது இருந்தும் சிவிடனா இருக்குது. जैसे कान रह के भी बहरे हैं இதான் உடம். इसे कहते हैं हम हालेलुया। हालेलुया கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை இந்த புது வருஷத்துல என்ன செய்யணும்? கர்த்தர் கண்டு செலவழிக்க வேண்டும், யூஸ் பண்ண வேண்டும். तो प्रभु ने दिया हुआ और स्थानों को और कार्यों को प्रभु के लिए इस्तेमाल कर दिया ஹalleluya. हालेलुया ஆண்டவர் நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். प्रभु ने अच्छे हाथों दिया है எத்தனை பேர் கையோட இருக்கு? कितने लोग हाथ उठा सकते हैं பாருங்க, மீதி பேர் கையில कितने இருக்கு. लोग का हाथ ही नहीं उठता है ஹalleluya. हालेलुया அதான் முடங்கு. इसे ही कहते हैं हम घुटना கை இருந்தா கையை தூக்கணும், என்ன செய்யுது? जैसे कि हाथ लेके भी हम हाथ नहीं उठाए இப்படி கட்டி இருக்கு. हम पर हाथ बांधे रहते हैं விசுவாசால கட்டி போட்டது இருக்கு, திமிர்வாதத்துல கட்டி போட்டது இருக்கு. शैतानी से भी बांधा हुआ रहता है और अपने जबी में भी बांधा हुआ रहती है ஹalleluya. हालेलुया திமிர்வாதத்துல கட்டுறது என்னன்னா, துதிக்கிற நேரத்துல துதிக்கிறது கிடையாது, பாடுற நேரத்துல பாடுறது கிடையாது. ஹalleluya. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்றது கிடையாது, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்துல வேதம் வாசிக்கிறது கிடையாது. அப்படி ஏதாவது வியாதி பிரச்சனை போட்டதா ஐயோ கர்த்தாவேன்னு சொல்றது, அதுதான் முடம்.
देखो हम इधर लगभग जैसे कहेंगे कि वो प्रार्थना नहीं करेगा, प्रार्थना के समय प्रार्थना नहीं करेगा, और बाइबल पढ़ने के समय बाइबल नहीं पढ़ेगा, जैसे गीत गाने वैसे गीत नहीं गाएगा। புது வருஷத்துல ஒரு தீர்மானம். तो ये नया साल में हमें एक फैसला करना है। ஆண்டவரே எனக்கு கொடுத்த தாளத்தை அது உமக்காக பயன்படும். प्रभु जो मुझे दिया हुआ ये गिफ्ट को मैं आपके लिए इस्तेमाल करें। செத்து போனவன துதிக்க முடியுமா? मरने के बाद हम स्तुति कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் எனக்கு தெரியும். एक पास्टर हम जानते हैं। ஐயோ கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கார், ஜீவனை கொடுத்துருக்கார், துதிக்க 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 சொல்லிட்டு. प्रभु ने हमें जीवन दिया, उनका स्तुति करो करके वो हर बार देते रहता है। கொரோனால செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். और कोरोना पे मर गया करके हमने सुना। இன்னும் துதிக்க முடியுமா? इसके बाद वो स्तुति कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, பரலோகம் போயிட்டேன். वो स्वर्ग चला गया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம உயிரோட இருக்கும்போது பூமியில கர்த்தரை துதிச்சாதான் மிச்சப்படி. जब तक हमारे जीवन है तब तक हम प्रभु की स्तुति करें तभी। செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம துதிக்கவோ பாடவோ முடியாது. मरने के बाद हम उनकी स्तुति और गीत नहीं पुरस्कार नहीं कर நமக்கு सकते। என்ன ஆண்டவர் தாளந்து கொடுத்தாரோ அதை புதைச்சி வைக்க கூடாது. और प्रभु ने जो उसको सम्मान दिया है उसे उसे गाड़ कर नहीं रखना। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். इस संसार के एक बड़े वाले ஆதி आते हैं। கிறிஸ்து வரப்போறான். जैसा कि वो आंटी இவங்க எல்லாருக்கும் முத்திரை குத்த போகுது. और वो सभी को ऐसे चिप लगाने आए। முத்திரை குத்துறவங்களுக்கு தான் எல்லா ரேஷன் கடையில இருந்து எல்லா பஸ்ல போக முடியும், ரயில்ல போக முடியும். जो कोई वो चिप लगाएगा तभी वो सारा लोग उनको रेशन मिलेगा, बस में जा सकते हैं, बाहर भी जा सकते हैं। இந்த 3 மாசமா நாங்க பாம்பே, கேரளா, கோவா, கர்நாடகா, குஜராத்லாம் போயிட்டு வரோம். अभी 3 महीने से हम पूरा बाहर जाकर आ रहे हैं, गोवा, मैंगलोर, कर्नाटक ऐसे हम तो जाके आ रहे ஆனா கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்க முடியும். हैं। पर काउंटर से हम टिकट नहीं खरीद सकते, ஆன்லைன்ல புக் பண்ணணும். ऑनलाइन में हमें बुक करनी है। புக் பண்ணவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி. जो कोई ऑनलाइन पे बुक करते हैं वही ट्रेन में जा सकते இல்லைன்னா हैं, உள்ள போக முடியாது. नहीं तो अंदर नहीं जा அவங்க கூட सकते। ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு போனாதான் ட்ரெயின்ல ஏற முடியும். विंडो का जैसा रूल्स है उसके अनुसार हम जाएंगे तभी हमें जाने मिलेगा। இதெல்லாம் எதை குறிக்குது? ये सब कई का है, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வரப்போகுது. ये सब जल्दी से वो आने वाला है, इसीलिए 666 முத்திரை குத்துறாங்க. 666 हमें वो 666 का चिप लगाया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த முத்திரையில யாரும் தப்பிக்க முடியாது. और उसमें कोई बच नहीं सकता। அந்த முத்திரை இருந்தாதான் அந்த வேலை செய்ய முடியும், இந்த வீட்டுக்கு போக முடியும், ஒரு தெருக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு கடலை வரப்போகுது. वो ऐसा एक दिन आएगा जैसे कि वो चिप जब लगाएंगे तभी तुम बाहर जा सकते हो, घर में रह सकते हो, आजू बाजू में जा सकते हो। கொரோனால பாம்பேல உள்ள மக்கள் சொன்னாங்க, कोरोना में बॉम्बे के लोग ने कहा, "பிரதர், நம்ம பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது." ब्रदर आप बाजू वाले के घर में भी जा नहीं सकते। சரி, எல்லாம் போலீஸ் போட்டாங்க. पूरा बाहर पुलिस खड़ा है। 3 மாசம் நல்ல வேலை நீங்க பாம்பேக்கு வரல, பயங்கர சித்திரவதை. अच्छा वो आपने 3 महीना बॉम्बे नहीं रहा, इधर बहुत सारा तकलीफ हो गई। வெளியே போனாலே அடி. बाहर जाते हुए मारते हैं। எக்ஸ்ட்ரா பஸ் போலீஸ்லாம் வச்சு அடிச்சாங்க. और एक्स्ट्रा कुछ पुलिस लोग सब उधर आ गया। அல்லேலூயா. हालेलुया। பயங்கர உபத்திரம் அப்படி சொன்னாங்க. और उधर बहुत सारा समस्या। இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த பூமியில நடக்குது. आज प्रभु ने जो बताया उसी कार्य इधर हो रहा है। இது வரை நமக்கு புதுசு கிடையாது. ये कुछ हमारे नया नहीं। ஆண்டவர் பிள்ளைகளுக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிட்டார். ये सारा प्रभु पहले जानकर लिख के रखा है। மத்தேயு வாசிங்க हम मत्ताई के 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. हालेलुया। யுத்தங்களின் फॉर्म डाला करके एक ब्रदर ने दुबई से फोन किया। இந்திய எல்லையில சைனா ரெடியா போர் எடுக்கிறதுக்கு ரெடியா நிற்கும். ब्रदर इंडिया के किनारे में अभी चाइना वो अंदर आने की तैयारी है। அல்லேலூயா. हालेलुया। இந்தியா என்ன செய்ய போகுது? क्या करने वाला है इंडिया? எல்லா பத்திரிக்கையும் போட்டாங்க, सारा न्यूज़ में डाला है। இந்தியா அழிய போகுது. इंडिया मिटने वाला है। அல்லேலூயா. हालेलुया। முக்கியமான இடம் அழிய போகுது. पूरा एकदम जरूरी எங்க உறவினர்கள் எல்லாம் பாம்பேல இருக்கிறாங்க. हमारे सारे सगे वाले बॉम्बे में रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। என்ன செய்ய போறோம்? क्या करेंगे? பயங்கரமா நிக்கிறாங்க. बहुत सारा ऐसे तकलीफ है। உலகம் எல்லாம் பயங்கர பிரச்சனை வருது. पूरा संसार में तकलीफ आने वाला है। கொரோனா, कोरोना அடுத்தது யுத்தம். अभी बाद में लड़ाई। நான் சொல்றேன், எனக்கு போன் பண்ணி கேட்டேன். हमें फोन करते हैं। அமெரிக்கால இருந்து எல்லா பாஸ்டரும் வந்தாங்க, இங்க சொல்லிவிட்டு போயிருக்காங்க தீர்க்கதரிசனமாக. अमेरिका से 8 पास्टर लोग आकर इधर भविष्य बता के गए। ஒரே மாசத்துல அழிய போகுது. एक ही महीने में बीतने वाला है। நான் சொன்னேன், ஆமென் என்ன சொல்றேன்? हमने बोला प्रभु हमको नहीं बता। அல்லேலூயா. हालेलुया। சொல்லாத விஷயத்தை நான் சொல்ல முடியும். जो प्रभु मुझे नहीं बताया तो उसे मैं बता नहीं सकता। அது சமாதானமா முடியும். वो शांति से हो जाएगा। யுத்தம் வரும், युद्ध होएगा ஆனாலும் இருக்காது. पर वो अभी नहीं। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றேன், கேள்விதான் படிக்கிறதுக்கு சொன்னேன்.
प्रभु ने बोला तुम कान से सुनोगे, அப்படிதான் இருக்கு. ऐसे लिखा है ना। இத்தனை செய்தியை கேள்விதான் படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் தோல வேண்டாம். आपके दिल व्याकुल ना हो। இதெல்லாம் பூமியில் நடக்க வேண்டியது. ये सब संसार में होने அவ वाला சொல்ற ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். அடையலையா ஒரு அரசுக்கு விரோதியா இன்னொரு அரசுக்கு விரோதி எழுப்புவாங்க. एक राज्य के विरुद्ध दूसरे एक राज्य होते हैं। இது கடைசி காலம். ये अंत का दिन है। இதெல்லாம் நடக்க வேண்டிய நடந்துட்டார். जो कुछ होना है वही प्रभु करते जाते हैं। அடையலையா இதுக்கு நீங்க ஆயத்தமா தயாரா இருக்கணும்னா इसके लिए अगर आप तैयारी बनना है, கடவுளுடைய வார்த்தையில பயப்படுற பயம் உங்க இதயத்துல, तो प्रभु के वचन के भय आपके हृदय में रहना चाहिए। துணிகரமா இருக்கக்கூடாது. ऐसी हिम्मत से नहीं। ஒரே வயிற்றுல தான் ரெண்டு பிள்ளைங்க பாருங்க. एक ही पेट में दो बच्चे जन्मा है। அந்த யாக்கோபுக்கும் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக முந்தி போனான். उस याकूब को देखो, आशीष पाने के लिए उसने आगे बढ़ा। இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத இஸ்ரவேல் தேசத்துல அவனை தேவ பிரபுவாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். आज तक प्रभु ने उसे इस तरीके से आशीष दिया जैसे कि उसे कोई हिला नहीं सकते। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவன்கிட்ட கசப்பு இதயத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. क्योंकि उसके हृदय में कड़वापन ही रहता था। இதயத்துல கசப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் அந்த புது வருஷத்துல தூக்கி என்ன செய்யணும், வெளியே போகும்போது அங்கே குப்பையில போட்டு போயிடும். नया साल में हम यहाँ से जाने के समय पे हमारे दिल के हर कड़वाई गुस्साओं को हम कचरे में डाल देना। ஹல்லேலூயா. हालेलुया। குப்பை வண்டி மாதிரி இதயத்தில் இருக்கக்கூடாது. कचरे के जैसा हमारे दिल में नहीं भरना। நான் மாமன்கிட்ட பேசணும், नहीं, मैं उससे झगड़ा किया, மாமனார்ட்ட பேச மாட்டேன், मैं दामन से झगड़ा அண்ணன்கிட்ட किया, பேச மாட்டேன், मैं भाई से झगड़ा அப்பாட்ட किया, பேச மாட்டேன், मैं पापा से அக்காட்ட झगड़ा பேச किया, மாட்டேன், मैं बहन से தங்கச்சிட்ட பேச மாட்டேன். बहन से झगड़ा किया। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கிருபையை நம்ம பெற முடியாது. तो ये सब हम रखकर कृपा कभी नहीं पा सकते। யாக்கோபு அண்ணனையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அவனுக்கு வேண்டியெல்லாம் செய்து கொடுத்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். याकूब ने अपने भाई को मानकर और उसे क्षमा कर उसे आशीष दिया और प्रभु की कृपा पाई। அவன் இதயத்துல முடமா இருக்கு. और उसके हृदय में कभी वो लकवा இந்த नहीं। புது வருஷம் இதயத்துல என்ன செய்யக்கூடாது, முடமா இருக்கக்கூடாது. नया साल में लकवे की तरह हमारे हृदय में रहना। அடையலையா. हालेलुया। இங்கே உள்ள அங்க சொல்லி அங்க உள்ள இங்கே சொல்லி பொறாமை எரிச்சல் இருக்கக்கூடாது. यहाँ की बात वहाँ बताकर और दूसरे की जगह में झगड़ा लगाकर यहाँ नहीं करना है। அடையலையா. हालेलुया। அந்த கசப்பெல்லாம் எடுத்து போடணும். तो ये सारा कड़वापन को हम निकाल दें। முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்கணும். जितना हो उतना हम शांति से रहें, ஏன்னா இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. क्योंकि प्रभु शांति का प्रभु है। அடையலையா. हालेलुया। நீங்க சமாதானம் இல்லைன்னா தேவ கிருபை இழந்துருவீங்க. अगर आपको शांति नहीं, प्रभु की कृपा खो जाए। எந்த வழியில போனா ஓடி பரிசுத்தமா இருக்குமோ அந்த வழியை கடவுள். जिस मार्ग में जाएंगे तो हमें शांति मिलेगा, उस मार्ग में हमें जाना है। அதான் உடல்ல நம்ம உடமா இருக்கக்கூடாது. इसलिए प्रभु ने बोला हमारे हृदय में हम कभी लकवा नहीं, அவசியம் उसे करने दो। இல்லையா. हालेलुया। ஒரு டம்ளர் படுத்தா கூட என்ன செய்யணும், அது எடுத்து வைக்கிறதா திரும்ப. एक ग्लास भी पड़े तो उसे हम निकाल के रखेंगे तभी वो कृपा है। ஒரு தட்டு கிடந்தா கூட அதை எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி வைக்கிறதா திரும்ப. अगर प्लेट भी पड़े तो हम उसे निकाल के रखेंगे तो वो कृपा है। அவசியம் கூடாது. अब दूसरे की मदद नहीं देखी। புது வருஷங்கள்ல नया सालों में வரவங்களை கணம் பண்ணுவாங்க. जो भी आते हैं उन सभी को देखभाल करते हैं। வெளியிருந்து வரவங்களை கணம் பண்ணுவாங்க. बाहर से आए हुए लोग को देखभाल करते हैं। இல்லையா. हालेलुया। நீங்க கொடுக்கும், காப்பி கொடுக்கும், கேக் கொடுக்கும், உங்களை உபசரிச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்றோம், உங்க வீட்டுக்காக ஜெபம். இதுதான் அவருடைய கிருபை. तो उनको पानी केक सब खिला के और उनके अच्छे इस्तेमाल करके उनको सब पूछताछ करके उनको सब पूछ देते हैं। மெயின் யாரோட சமாதானம் இருக்கு. और वे सभी से शांति से रहना। சமாதானம் இல்லைனாலே अगर शांति नहीं, இருக்கிற என்ன இருக்கும், हृदय में क्या रहेगा? நான் சொல்ல மாட்டேன். சமாதானம் இல்ல என்ன இருக்கு, अगर हृदय में शांति नहीं, क्या रहेगा? இல்லையா. हालेलुया। விட்டு கொடுத்து போறவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க. जो कोई छोड़ के देते हैं वे कभी नहीं बिगड़ते। இல்லையா. हालेलुया। இல்ல எனக்கு தான் அவனுக்கு தான் போட்டி போறாம இருக்க கூடாது. नहीं, मेरे लिए नहीं, उसका ही काम है, हम कभी नहीं कहना। இல்லையா. हालेलुया। போட்டி போறாம எங்க இருக்கோ அங்க பிசாசுடைய சகல துர்குணங்களும் இருக்குன்னு வேதம் சொல்கிறது. जिधर घमंड और झगड़ा रहेगा वहाँ पे शैतानी के सारे गुण रहती है। அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. இந்த ஏசாயாவை குறித்து வேதம் சொல்லுது. வாசி பாருங்க. ஏசாயா எபிரேயர் 12 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 13 வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 13. சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவிப்படுங்கள். யாவரோட இருக்கணும்? ஆமா, தேவனுடைய பிள்ளைங்க இருக்கணும். உண்மையான புது வருஷமாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? अगर सच्चा नया साल हो तो யாரோட சமாதானம் இருப்பீங்க? सभी से हम शांति से रहेंगे। அப்படியே ऐसे है ना? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. बाद में हाथ मिलाकर कहना शांति பக்கத்தில் से रहेंगे। பக்கத்து தாண்டி போகக்கூடாது. அப்படினாலும் உங்களுக்கு என்ன இல்லை, கடவுளுடைய கிருபை இல்லை.
आप मिलाकर கணவன் பேசாம இருக்கலாம், மனைவி பேசாம இருக்கலாம், பிள்ளைங்க பேசாம இருக்கலாம். முதல்ல போய் யார் சமாதானம் செய்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. पत्नी या पति या बच्चे लोग कोई अगर बात नहीं करते, जो पहला जाके शांति मिलता है उसी को शांति मिल जाए। அலையலுயா. हालेलुया। சமாதானத்துக்கு தான் கர்த்தர், शांति के लिए प्रभु है, கலகத்துக்கு தேவன் அல்ல. झगड़ के लिए नहीं। யாராவது உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னா அதுக்குள்ள என்னதான் இருக்கு? अगर कोई आपको दुख दिलाता है तो उसके अंदर क्या है? அவங்களால நீங்க கடவுளை விட்டு தூரம் போறீங்கன்னா அது பேயுடைய ஆவிதான். अगर उनके द्वारा आप प्रभु से दूर हटते हैं तो शैतानी की அதான் வேதம் சொல்லுது. ऐसे बाइबल कहता है। அலையலுயா. हालेलुया। யாவரோட சமாதானமா இருக்கணும். सभी से शांति से रहना அப்புறம் பரிசுத்தமுள்ளவர்களாக நாடுங்கள். और पवित्र से रहना। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. बिना पवित्र से प्रभु को कोई नहीं देख सकते। ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர். அப்ப கசப்பான வேர் எங்க முளைக்குது? तो ये कड़वा जाम क्या से आती है? தேவனுடைய கிருபையை प्रभु की कृपा அலையலுயா हालेलुया இழந்து போகுது. वो हो जाते हैं, நல்ல கசப்பு இருக்க கூடாது. इसलिए कड़वा नहीं रहेगी। அண்ணன்ட்ட பேச மாட்டேன், அப்பாட்ட பேச மாட்டேன், அண்ணன்ட்ட பேசக்கூடாது, தம்பிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் கசப்பான வேர். मैं मम्मी से नहीं, पापा से नहीं, भाई से बात करूंगा, ये सब कड़वा है। இது ஏசாயாக்குள்ள இருந்துச்சா? तो ये ऐसा के अंदर था, கசப்பான வேர். कड़वापन। அலையலுயா. हालेलुया। முன்னாடி மெதுவா காதை வந்து போட்டு விட்டுருவாங்க. पत्नी आस्ते आस्ते आपके कान में डालेगा। புருஷ சந்தோஷமா இருக்க முன்னாடி பிடிக்க जो पति आनंद से रहना पति को पसंद है, அடிக்கடி தீ விடுறாங்க. वो बार बार उसे कुछ भी कहते रहेगा। உங்க தங்கச்சி அப்படி, तुम्हारे बहन உங்க ऐसा, அண்ணா அப்படி, तुम्हारे உங்க भाई பாட்டி ऐसा, இப்படி, உங்க तुम्हारे அம்மா नानी அப்படி. ऐसा है, உங்க வீட்டுல வந்து எல்லாம் அப்படிதான். तुम्हारे घर के हाल सब ऐसे ही है। அலையலுயா. हालेलुया। உடனே கூட சும்மா இருக்க மாட்டேன். तो ये चुप नहीं रहेगा, ஓகே போனா நிறைய சமாதானம் இருக்கு. ये तुरंत उधर मारेगा, सामने बिगड़ जाएगा। அலையலுயா. हालेलुया। கசப்பு நம்ம இதயத்தில் என்ன சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. कड़वापन हमारे दिल में இதுதான் அவனுக்குள்ள இருந்த ஒரு விஷம். यही उसके अंदर के कड़वा था। அலையலுயா. हालेलुया। சொல்ல ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதுனால அநேகர் என்ன செய்வாங்க? தீட்டுப்படாதபடிக்கு. அப்பனா இந்த சண்டையை மூட்டி விடுறதுலாம் தீட்டு தான். तो ये जो भी झगड़ा सब ले आता है, ये सब गति है। மற்றவங்களை கண்ணீர் வர வைக்கிறதும் அந்த கிருபை இழந்து போய் நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களை ஆற்றி தேற்றணும். दूसरे को आंसू गिराना कड़वापन है, दूसरे को जो शांति दिलाना தேவனுடைய है। ஆவி இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது, துரோகம் பண்ணாது. अगर प्रभु की आत्मा हमारे अंदर है तो हम दूसरे लोग के लिए भलाई करेंगे, बल्कि हम बुराई नहीं करें। அப்படிதானே? ऐसे है ना? அலையலுயா. हालेलुया। தத்துவீங்களா? सब सो गए? நல்ல வேலை புது வருஷம் நைட் வைக்கல. अच्छा, और नया साल हमने रात को नहीं रखा। நைட் வச்சு என்ன செய்வீங்க? अगर रात में रखते थे, அலையலுயா. हालेलुया, பகலையே உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ராவில எப்படி இருப்பீங்க? दिन में सोते हुए बैठे हैं तो दिन आप रात में कैसे रहेंगे? அலையலுயா. हालेलुया। சில பேர் சந்தேகம், புத்தாண்டு பிறந்துட்டா பிறக்கலையா? कुछ लोग और भी अभी भी ऐसे रात में बैठे हैं जैसा कि नया साल आया है नहीं, வானமா இல்லையா? हम என்ன आया பண்ணணும்? नहीं, என்ன பண்ணணும்? क्या ठीक है हमने? புத்தாண்டு தந்தீரே அல்லேலூயா, புதிய வல்லமையை தந்தீரே அல்லேலூயா. புத்தாண்டு தந்தீரே அல்லேலூயா, புதிய வல்லமையை தந்தீரே அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। புத்தாண்டு தந்தீரே, नया साल हमें दे दिया, புதிய ஆசீர்வாதத்தை கிருபையை இழக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். आशीष कृपा को हम कभी नहीं खोना। அதுல இருக்கு அடுத்த வசனம், ஒருவனும் दूसरा एक वचन, தேசி கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக நான் தேச புத்திரத்தை விட்டு போட்டேன் ஏசாவை போல புத்தி கட்டான். சீர்கட்டவனா இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துல சீர்கட்டதெல்லாம் திரும்பி ஆகணும். तो हम यहाँ पर देखो, ऐसा की तरह बिगड़ा हुआ व्यक्ति नहीं बनना है। அலையலுயா. हालेलुया। சீர்கட்டதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, சீர்கட்டெல்லாம் திருத்ததான் ஆண்டவர் சொல்லுவார். तो बिगड़ा हुआ लोग को प्रभु बोलते हैं कि तुम सीधा हो जाओ। எதெல்லாம் சீர்கட்டது? क्या है बिगड़ापन? அலையலுயா. हालेलुया। இதெல்லாம் அந்த சீர்கட்ட ஏசாவை போல கிருபை இழந்து போனா அந்த வருஷத்துல அவன், ஏன்னா அவன் புறம்புறுதல், அந்த பழி சொல்லு, வீம்பு, வைராக்கியம், பொறாமை, எரிச்சல் எல்லாம் இருந்தனால அவன் கிருபை இழந்து போயிட்டான்னு சொல்றாரு. பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதை கூட ஆண்டு நினைச்சிட்டார், கொடுக்கல. நீ இங்கே இருந்துகிட்டே தேவனுடைய ஆலயத்தில் இருந்துகிட்டே தேவனுக்கு விரோதமா செயல்பட்டனால அந்த கிருபையை இழந்து போனான். उसके जीवन में वो सारा जो कहता था, दूसरे की झगड़ा लगाता था, इसके कारण वो सारा गिरवा हो गया। அலையலுயா. हालेलुया। அவன் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் சாபத்தை பெற்றுக்கொண்டான். वो
तो ईसा के आशीष पाने के द्वारा उधर श्रापित उसे मिल गया। எதெல்லாம் சாபம்? क्या श्राप है? எனக்கு தெரியும் ஒரு நண்பர், हमें पता है एक भाई, ஒரு நல்ல நண்பர் வந்து பாம்பேல இருக்கிறாரு. एक अच्छी भाई है, वो बॉम्बे में அவருக்கு रहता है। கல்யாணம் ஆச்சு. उसे शादी हुआ, திருமணம் ஆனோடனே शादी हुआ है। நான் சொன்னாங்க, எங்க மனைவி வந்து என் தம்பிகிட்ட பேச மாட்டேன், उसने बोला, தம்பிகிட்ட பேச மாட்டேன் சொன்னாங்க. उसने बोला मेरे என் தம்பிகிட்ட பேச மாட்டேன்றான், என் தம்பிகிட்ட பேச மாட்டேன்றான் என் மனைவி அப்படி சொன்னாங்க. तो उसने बोला मेरी पत्नी ने मेरी भाई से बात नहीं करती। நான் பலமுறை கேட்டேன், என் மனைவி சொல்ல மாட்டேன். मैं भी कई बार पूछ लिया लेकिन वो बताती नहीं। ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜோபுக்கு போனேன். एक दिन उसके घर में நான் प्रार्थना போயிட்டு किया, தனியாக கொண்டு போய் பேசுறேன். तो उसे हम अलग से बुलाया, என்ன பிரச்சனை உனக்கு? तुम्हें क्या प्रॉब्लम, ஏன் அந்த பையனை பேச மாட்டேன்? तुम क्यों उस लड़की से बात नहीं करते? அவனுடைய தம்பி கொழுந்தனார் தானே, तुम्हारे जो पति का नहीं, ये पैसे जो वाले। भाई है, तुम क्यों नहीं बात करती? அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, तो उसने कहा, பிரதர், दादा அந்த பையன் वो लड़का நான் வாழ்வு பிள்ளையாக்கும்போது जब मैं जवान में थी, நான் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் जब मैं कॉलेज जाती थी, அந்த வாசல் நின்று उस दरवाजे के நாங்க पास போகும்போது ஒரு முறை எங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுத்துவாங்க, கேள்வி கிட்ட பண்ணுவோம். हम जाते आते वक्त हमारे बहुत वो मजाक उड़ाते थे। நான் சொல்லுவேன், அவன் என்னன்னா तो हमने पूछा क्या அவன் கேள்வி கிட்ட பண்ணான், ये भी साफ था? அவன் பண்ணல, அவன் நின்னாங்க. நான் பார்த்தேன், वो बोल रहे हैं कि नहीं, वो उधर ही खड़ा था। அந்த ஒருத்தன் செய்யற கேள்வி கிட்ட பண்றதுல கூட நின்னாங்க. दूसरा कोई उसके मजाक उड़ाने में இவனும் உடஞ்சா நின்னாங்க. ये भी साफ खड़ा था। இவன் கிட்ட நான் எப்படி பேச முடியும்? तो इसके पास कैसे हम बात करें? நான் சொன்னேன், நீ மன்னி, हम बोला उसे क्षमा இப்போ कर, ஏதாவது தவறு பண்ண என்கிட்ட சொல்லு. अगर अभी कुछ गलती हुआ है அவன் வாழை வயசுல அந்த கிருபை இழந்து போனான். तो जवानी में अपना कृपा हो गया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் வாலிபனுக்கு நல்ல கிருபை கொடுப்பார். நம்ம இந்த வாலிப வயசுல தவறிட்டோம்னா அதுக்கப்புறம் மேல யாராலையும் அசீர்படுத்த முடியாது. प्रभु हमें जवानी में अच्छी कृपा देता है और मौका, और जैसे हम खो गए तो कभी नहीं। அந்த வீட்டுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இவனா சி அப்படி இருக்காரு. उस घर पे आया हुआ दूसरा एक लड़की उसे देखकर कहती क्या ये नहीं? ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் அடிக்கடி நான் சொல்றேன், இந்த வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பெண்கிட்ட என்ன சொல்ற மெசேஜ் அனுப்புறது, ஹாய்ங்கிறது, ஓய்ங்கிறது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அது அழகு இல்லை, தேவ கிருபை இழந்துருவாங்க. तो इसलिए हम सबको बताते हैं कि व्हाट्सएप में लड़कियों से बात करना, चैट करना, ये सब मत करो। சில பேருக்கு பெண்களை பார்த்தா தான் ஒரு மாதிரி என்ன செய்யணும், டான்ஸே வரும். किसी लोग को लड़कियों को देखने पे नाचने आता है, அப்படியே பைக்கெல்லாம் கை விட்டுட்டு அப்படியே வெளியில் போகும். ऐसा कि वो सारा माइंड सब छोड़कर ऐसे ही चला जाए, அதை உயிரின்னு போய் கடைசியில் எங்க ஹாஸ்பிட்டல் உட்கார். और वो भी ऐसे सीधा से चला जाएगा हॉस्पिटल में। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபை, தேவனுடைய கிருபை இழந்தாச்சுன்னா எதை கையால் உடஞ்சு எங்கே பார்க்கணும், क्योंकि ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும். क्योंकि प्रभु की कृपा अगर हो गया तो सीधा हाथ पे टूट के हॉस्पिटल पे चला जाता है। அவர்களுக்கெல்லாம் நண்பர்களை பார்த்து அவட தான் பார்க்குறேன், நான் சரி விட்டா, நான் பேசி விட்டா, நம்பர் வாங்கி விட்டுட்டா. तो वैसे ही दोस्त लोग उसे मिल जाता है, अरे देख वो लड़की அதனால जिसे, எத்தனை திருமணமான பிள்ளைங்க இன்னைக்கு கண்ணீர் படிக்கிறாங்க. तो उसके द्वारा कितने लोग आज शादीशुदा लोग बहुत आंसू बहते அது हैं, உன் குடும்பத்திலையும் வரும், உன்னை பாதிக்கும். और वो कार्य तुम्हारे परिवार में भी आएगा। அதான் ஏசு சொன்னாரு, எதை நீ விதைக்கிறியோ அதான் அறுக்க முடியும். वही प्रभु ने बोला जो तू बोएगा वही तुझे मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வயசுல அனுப்பிக்காம எந்த வயசுல அனுப்பியும் சேர்க்க முடியும். अगर इस उम्र में नहीं तो कभी हम पी सकते थे, அப்புறம் சுருண்டு படுது, बाद में वो ऐसे ही सीधा सो வயிற்று जाता है। வலிக்கு, நெஞ்சு வலிக்கு, கை வலி. இதெல்லாம் கடவுளுடைய பனிஷ்மெண்ட். கிருபை போன அப்படின்னால உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதிகள் கொண்டு வருது. बाद में देखो वो पूरा सीधा जाके सो जाता है और पूरा बीमार आ जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் சொன்னார், இதெல்லாம் வேண்டாம். और प्रभु कहता है ये सब नहीं, அன்றைக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு, तभी प्रभु ने उसे दिया। உன்னால 4 நல்லது செய்ய வேண்டும், 4 பேருக்கு நன்மை செய்யணும். அதுக்காக தான் தேவன் உன்னையும் இணைய வச்சு. प्रभु ने हमें इस चीज के लिए रखा है कि जैसे कि हम हमसे 4 जन अच्छे से रहे, அதுக்காக தான் தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். और इसीलिए प्रभु ने हमें तुम्हें இந்த बुलाया। வருஷம் ஒரு முடிவு எடுக்கும். इस साल में हम एक फैसला அதாவது करेंगे, என்னால ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது, प्रभु हमसे किसी आत्मा नहीं बिगाड़ना है, என்னால ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். हमसे आत्मा कलीसिया में आना है। ஹல்லேலூயா. हालेलुया। நாளைக்கு அந்த ரத்த பலி உங்க மேல கண்டிப்பா விடும். कल वो खून की इल्जाम तुम्हारे पर आएगा। இதுக்காக நாங்க நாடா ஊரா போறோம். किस लिए हम हर गाँव और देश में जाते हैं? அது எங்க மேல விழுந்த கடமை. वो हमारे पर गिरा हुआ एक दंड है। ராவும் பகலும் ஓடிடும். हम हर दिन रात और दिन पे जाते रहते हैं। இந்த ஒரு முறை எங்க கூட அந்த இஸ்ரவேல் சிம்சோனை எல்லாம் போட்டு ஈரோடு போயிருக்கோம். हम एक बार यूरोप में लेके गए थे अपने सैमसंग और इजराइल को। 10 மணிக்கெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். 10 बजे हमने 5 மணிக்கு ட்ரெயின், 5 बजे ट्रेन, சரியான குளிர். और उधर बहुत ठंड लगा था, அந்த பிளாட்ஃபார்ம்ல ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல படுத்தோம். और उस प्लेटफॉर्म में हम सोए।
அந்த ஒரு நாள் வந்ததே அவங்களுக்கு குளிர்ல தாங்க முடியும். तो एक दिन आने में उनको ठंडी सब जमा ஐயோ, இப்படி குளிராது. और वो कह रहा है कि इतना ठंडी ஒரு பெஸ்ட்ல ஒரு துணி ஒண்ணு எடுத்து போறோம். वो कुछ ना चादर लेके आया ना टॉवल लेके आया போயிட்டு அடுத்த ட்ரெயின் புக் பண்ணி வந்துடும். हम सीधा गए और दूसरा समय एक ट्रेन था அழைச்சது ஒரு நாள் குளிரே தாங்க முடியலையே. हम सोचा एक दिन की ठंडी वो लोग सह नहीं पाए இதான் வருஷம் வருஷம் இருக்கிறேன். तो हर साल हमें ये कार्य हो रहा है அலையிலையா हालेलुया கர்த்தருக்காக ஏதாவது ஒரு தியாகத்தோடு செய்யணும். प्रभु के आप कुछ ना एक कार्य हम करना है சுகபோகமா இருக்கிற ஒரு अच्छे से रहने का एक जीवन हम जीवन சாப்பாடுக்கு தான் வாங்க சொன்னா அந்த சாப்பாட்டாலே நமக்கு பிரச்சனை. अगर हम खाने के लिए जीते बोलेंगे तो खाने से हम चले जाए சொந்தத்தாளா இருக்கிறேன்னா சொந்தத்தாலேயே நமக்கு பிரச்சனை வரும். अगर हम बोलेंगे सगे वाले से हम जीते हैं तो सगे वाले से समस्या आएगी। பைபிள்ல ஆமன் ஒருத்தர் தான். बाइबल में आमीन कर दिया என் பிள்ளையும் மனைவியும் அப்படின்னா मेरा पत्नी और मेरे बच्चे लोग कर ஆண்ட करके சொல்றாரு அந்த 10 பிள்ளைக்கு சிலுவை செஞ்சு. तो प्रभु ने बोल दिया वो 10 जानों को उधर सूली அது बना தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்தது वो प्रभु की बच्चे लोग ने காரியம் किया மாறலாம் முடிஞ்சிருச்சு. और उधर वो कार्य बदल गया அவன் கையால தேவனுடைய பிள்ளைகளுக்காக சிலுவை செஞ்சு வச்சிருந்தான். उसकी हाथों से प्रभु के बच्चे लोग थे उसने सूली बनाया அவன் பிள்ளைய பெருமை வரனால பிள்ளைய சிலுவையில் அங்கேயே அங்கே और उसने अपने बच्चे की गमन किया इसलिए प्रभु ने उसके बच्चे को सूली पर मारा அடையலையா हालेलुया பெருமை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவையே குறித்து பெருமை பாராட்டுகிறான். जो अपने अपने गमन में जो रहता है वो प्रभु के नाम से वो गमन लेना है। வேண்டாத காரியெல்லாம் விட்டுணும். जैसे कि पूरा पुराना जीवन छोड़ देना அது வேண்டாம். वो सब नहीं चाहिए தேவன் அன்போடு சொல்றாரு கேட்கணும். प्रभु प्रेम से बोलेगा तो सुनिए 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேண்டாம் என் குமாரனே வேண்டாம். வேதம் சொல்லுது என் குமாரனே வேண்டாம். அன்போடு ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம்ப்பா இதெல்லாம் விட்டு தேவையில்லாத காரியங்கள் எடுத்து செய்யாத நீ போகாத. तो बाइबल में देखो प्रभु कहता है अपने बच्चा ही नहीं मांगता நான் சொல்றேன் என் குமாரனே வேண்டாம். அப்புறம் बेटा सुन நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல நான் கேள்விப்படுற செய்தியெல்லாம் நல்லதல்ல. அல்லேலூயா சொல்றாரு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு நான் கேள்விப்படுற இந்த செய்தி நீ அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது பொண்ணுகிட்ட மொபைல்ல பேசுறது வேண்டாம் அது குடும்பத்துக்கு நல்லதல்ல. बात करना ये सब सही नहीं அல்லேலூயா हालेलुया இதெல்லாம் நல்லதில்ல வேண்டாம். ये सब नहीं ये ठीक नहीं है அல்லேலூயா हालेलुया ஏன் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லணும்? क्यों प्रभु से मना करना है வாசி பார்ப்போம். हम पढ़ेंगे கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா ஆமா இருக்கு யாராவது விழுந்து போறதுக்கு நீ காரணமா இருக்காது. तो किसी लोग के कारण तुम मत बनना ஒன்னால ஒரு ஆத்மா விழுந்து போகுதுன்னா ஆண்டவர் உன்னை கேட்பாரு. अगर तुम्हारे सिवा एक आत्मा गिरता है तो प्रभु तुमसे पूछेगा அல்லேலூயா हालेलुया ஒன்னால ஒரு ஆத்மா இழந்து போகுதுன்னு நஷ்டப்பட்டு போகுதுன்னு அதுக்கு நீ காரணமா இல்லாத. तुम्हारे वजह से एक आत्मा अगर नष्ट में जाता है तो उसके कारण तुम मत बनना அல்லேலூயா हालेलुया தேவன் சொல்றாரு प्रभु कहता है நீ காரணமா இருக்காது. வாசிப்போம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷங்க பாவம் செய்தாங்கன்னா அதுக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. अगर मनुष्य के विरुद्ध मनुष्य अगर कुछ पाप करता है तो उसके लिए उधर कोर्ट केस सब रखा है மூப்பர்கள் இருக்காங்க. उधर के बड़े लोग रहते சபையில हैं கண்டிப்பாங்க. कलीसिया में जमा करेंगे அல்லேலூயா हालेलुया மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் பாவம் செய்தா மூப்பர்கள் கூப்பிட்டு கேட்பாங்க எப்படி தப்பு தவறு செய்யாதேம்பாங்க. तो इंसान के विरुद्ध इंसान अगर पाप करेगा तो कलीसिया के बड़े वाले को लोग बुलाकर उधर बात करवा जाएगा நீ தேவ சபையில உட்கார்ந்துக்கிட்டு तुम कलीसिया में बैठकर அங்கே அங்கேயும் முடிச்சு போட்டுக்கிட்டு उधर इधर देखकर இங்கே இங்கே இடத்துல போற மாதிரி செய்திகளை சொல்லிட்டு इधर से उधर एक बात ஒரு बताकर காரியம் சொல்லும் போது இது நல்லதா கெட்டதா சொல்லாமா சொல்லக்கூடாதா யோசித்து செய்யணும். ये कार्य जब आप बताते हो तो उसे अच्छे से सोचना है कि ये बता सकते हैं या नहीं ये क्या कार्य है அல்லேலூயா हालेलुया அந்த மாதிரி நல்லது கிடையாது. तो वैसे अच्छे से हमें नहीं ஆண்டவர் சொல்றாரு நீ மனுஷருக்கு விரோதமா பாவம் செய்யணும் மனுஷன் நியாயம் இருப்பாங்க. प्रभु ने बोला अगर तुम इंसान के विरुद्ध पाप करते हो तो उधर इंसान ही उधर देख அடுத்த வசனம் வாசிப்போம். ஒருவன் கர்த்தருக்கு ஒருவன் விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வாயாகில் அவனுக்கு அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான் அல்லேலூயா हालेलुया கர்த்தருக்கு விரோதமா ஒருத்தன் பாவம் செய்யறான அவனுக்காக யாரோ விண்ணப்பம் செய்ய முடியுமா? अगर प्रभु के विरोध कोई पाप करता है तो उसके लिए कोई विनती कर सकते हैं ஆண்டவர் அழைச்சுட்டார். प्रभु ही उधर मार देगा அல்லேலூயா हालेलुया சமயத்துல அப்படிதான் மணிக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. हम अभी बीच में मनी के लिए प्रार्थना कर रहे थे நல்ல 3 சகோதரிங்க ஜெபத்துல இருக்காங்க. अच्छे 3 बहनों प्रार्थना में அம்மா हैं। அப்பா ஜெபத்துல இருக்காங்க. उसके मम्मी पापा भी प्रार्थना அந்த में हैं। பையன் எப்படியாவது நல்ல வழிக்கு வருவான்னு சொல்லிட்டு நானும் மாச கணக்கா சொல்லிட்டு இருக்கேன். हम भी हर महीना उससे बोलते ही रहते थे ताकि वो अच्छे मार्ग में आ அந்த जाए பாம்பே போயிருக்கும் போது जब எல்லாம் சொன்னாங்க பிரதர் அவனை எங்கேயாவது விட்டுருங்க இந்த தண்ணி தொட்டில் விடுவோம் அங்கே விடுவோம் இங்கே விடுவேன். जब बॉम्बे गए थे सभी लोग एक एक जन एक एक कहने लगे कि उसे किधर भी छोड़ देना.
ஜெபம் வந்து ஆட சொல்றாரு. हम प्रभु से प्रार्थना करने के समय प्रभु ने कहा அவன் இப்ப திருந்தினா திருந்துட்டான். वो अगर अभी सुधर सकता है तो उसे सुधरने दो। இந்த மூளையை கொடுக்கிறது வேற யாரும் கிடையாது, நான் தான். इसे जो अभी जो अनुग्रह किया है उसे मैं ही किया। அவனுக்காக நீ ஜெபம் பண்ணணும். என்ன उसके लिए பண்ணணும்? तो प्रार्थना मत करना, அவனா திருந்துட்டான். उसे खुद से सुधरना है। ஏன் திருந்துவதற்காரன கையும் காலையும் கட்டி ஆண்டு சமத்துல வந்து போட்டாங்க. क्योंकि चर्बी से रहने वाले को इसलिए रस्सी से बांधकर यीशु के पास ले आया। ஏன்? क्यों? அவனுக்கு என்ன இருந்துச்சு? उसे क्या था? வாதத்துக்கு மருந்து உண்டு, திருந்துவதற்கு बीमार के लिए दवा है, लेकिन ஆஹா, चर्बी என்னால குடிக்காம இருக்க முடியாது, என்னால வீடு சீர் குடிக்க முடியாது, என்னால கஞ்சா போட முடியாது, என்னால இப்படி இருக்க முடியாது, என்னால அதுக்கு வந்து மருந்தே கிடையாது. अगर कोई कहेगा मैं पिए बिना नहीं रह सकता, मैं तंबाकू खाए बिना அதான் नहीं रह தேவனுக்கு सकता, விரோதமான பாவம். तो वो प्रभु के विरोध की पाप है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் இப்படிதான் இருப்பேன், என் கோபத்தை அடக்க முடியாது. मैं ऐसे ही रहूंगा, मुझे मेरी गुस्सा का कोई कंट्रोल நான் नहीं சபையில है। எல்லாரையும் சண்டை போடுவேன், मैं कलीसिया में सबसे लड़ूंगा, எல்லாரையும் பகைப்பேன். सभी लोग मुझसे नफरत करेंगे। அப்புறம் வியாதி தான் தாங்க முடியுமா? और में बीमार आने के बाद हम सह सकते हैं। அப்புறம் நெஞ்ச வலிக்கு கால வலிக்கு நெஞ்ச அடக்குது, தலையை அமுக்குது, கையை அமுக்குது, காலை அமுக்குது. யாரு மறந்து போடுவாங்க? बाद में हम कहेंगे हाथ में दर्द है, पेट में दर्द, आंख दर्द, पेट दर्द है, तो कौन हमें संभाले? டாக்டர் போனா அரை பையனே மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. डॉक्टर के पास जाएंगे तो आधा थैली भर के वो पूरा दवा देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। உடம்பு முழுவதும் பஞ்சராயிட்டு சொல்றாங்க. पूरा शरीर में पंचर। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருத்தர் அப்படியே சொன்னார், பிரதர் பைக்ல பஞ்சர். एक जन ऐसे ही कहा, आकर कहा कि मेरा पेट में पंचर है। ஒரு இடத்துல பஞ்சர் விட்டா இன்னொரு இடத்துல வெடிக்குது. वो बोलता है कि दूसरा एक जगह से अगर ठीक किया दूसरे जगह में आता है। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது தேவனுடைய கோபாக்கினது. हमने बोला प्रभु की गुस्सा तुम्हारे पर, அந்த டயலை தூக்கி போடு. उसे तुम निकाल के फेंक दे। இனிமே அதை எங்க ஒட்டினாலும், इसके बाद तुम और भी நீ किधर करने எங்க जाओ, ஆபரேஷன் பண்ணாலும் तुम किधर भी ऑपरेशन करेगा அது ஒண்ணு நடக்காது. वो कुछ नहीं होगा। தூக்கி தூர போட்டு வேற வாங்க. तो उसे फेंक दिया और दूसरा ले। ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷனுடைய வாழ்க்கை அதான். इंसान के जीवन ऐसे ही। வயிற்று வலி குணமானா நெஞ்சு வலி, நெஞ்சு வலி குணமானா கை வலி, கால் வலி, தலைவலி, உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய ரோகங்கள் வியாதி வரைக்கும் என்ன காரணம்? देखो सर से लेके पांव तक एक एक तरह आते रहेगा और एक एक जाते रहेगा। இருதயத்துல பழைய குணங்கள் இருக்கும், और इसका कारण देखो हृदय में पुराना गुण रहती है, அதெல்லாம் கழுவப்படும். वो सब धोया जाना है। அதெல்லாம் பழைய வருஷத்தோடு போட்டு उसे सब पुराना साल में छोड़ देनी புது चाहिए। வருஷம் மாதிரி எல்லாரையும் மன்னிக்கும். नया साल में हर एक को இதை समान। வேதம் சொல்லுது. बाइबल कहता நீ है மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்தா நியாயப்பிரிவு இருக்கிறாங்க. तो मनुष्य के विरोध अगर पाप करेगा तो उधर கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வாயாகில் पर प्रभु के विरोध अगर पाप करता है அவனுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிறவன் யார்? तो उसके लिए प्रार्थना करने वाला कौन? ஹல்லேலூயா. हालेलुया। ஒருத்தராலே முடியாது. किसी से भी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வாலிப வயசுல தேவனுக்காக வைராக்கியமா வாழணும். इस जवानी उम्र में प्रभु के लिए हमें जीना है। நம்ம குறித்து யாரும் பேச கூடாது, இவனா இவரா சொல்லக்கூடாது. हमें देखकर कभी कोई नहीं पूछना है कि ये अच्छी नहीं है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றாம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல யெரொபெயாம் ஒருத்தர் இருந்தான். யெரொபெயாம் அவன் பார்த்தீங்கன்னா நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தான். हम इधर किंग्स में देखेंगे तो उधर देखेंगे तो एरोबोट करके யெரொபெயாம் அவன் நல்ல பராக்கிரமசாலியாக வாலிப வயசுல நல்ல காரிய சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தான். उसका नाम एरोबिया किया जाता है। और वो देखो अपने बचपनी में वो अच्छे सामर्थ्य रहता है। வாலிப வயசுல अपने நல்ல जवानी में புத்தி உள்ளவனாக இருந்தான். अच्छे वो बुद्धि से रहता है எதையும் செய்ய வல்லவனா இருந்தான். और सभी कार्य करने में उसे ज्ञान था। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த காலத்துல சாலமன் ராஜாவா இருந்தான். और उस साल में सालोमन राजा उधर 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யெரொபெயாம் என்பவன் 11ஆம் அதிகாரம் 28 29. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆமா, அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான அவன் காரிய சாமர்த்தியனானான். சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் ஹல்லேலூயா. हालेलुया। யோசேப்புடைய குடும்பத்து அந்த வம்சத்து வரலாறுல வந்தவங்க எல்லாம் இவனை விசாரணை செய்ய முடியாத இந்த வாலிபன் நியமித்தான். तो यूसुफ के सारे वंश के लोग जब आएंगे तो उन्हें पूछताछ करने के लिए इसे रखा गया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவன் எல்லாம் எப்பவும் நல்ல புத்தி உள்ளவனா, எல்லாரோடைய சமாதானமா, எல்லா மக்களையும் வழி நடத்துகிற ஒரு நல்ல வாலிபனாக இருந்தான். वो अच्छे न्याय से हर लोगों को चलाने की तरह उसे न्याय था और हर लोगों को अच्छे से वो रखता था। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றான், சாலமோன் அவன் கேட்டான். நல்ல ஞானம் உள்ளவன், वो अच्छे न्यायवान அவன் है சாமர்த்தியாளி, और वो अच्छे से कार्य எதை करता है செய்தாலும் அது ஒரு சாமர்த்தியமா செய்வான். और कुछ भी वो कार्य करेगा तो सही करता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க இது வழங்காது. किसी लोग देखकर कहेगा ये तो कभी नहीं வீட்டு चला। பக்கத்துல இருக்கீங்களா? இவன் ஊதர்.
आप सुने हैं कभी किसी को அப்படிதான் ஏசாவை என்ன ரெபெக்கா ஒரு வெறுத்து தள்ளிட்டாங்க. तो वैसे एसा को रेबेका ने ऐसी की ஹalleluya. हालेलुया। அவன் உண்மை இருக்காது ஏசா. उसके पास सच्चाई नहीं रहता। அப்படி இருந்தோம்னா अगर हम ऐसे நம்ம रहें, எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. हम किसी आशीष को नहीं पा सकेंगे। இங்க வேதத்துல பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்தான், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தான், யாக்கோபு அந்த யோசேப்பு ஆசீர்வதித்தான், யோசேப்பு 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். बाइबल में देखो, अब्राहम ने ईसा को आशीष किया, ईसा ने याकूब को आशीष किया और याकूब ने 12 बच्चे को भी आशीष दिया। அவர்கள் எல்லாம் வாலிப வயசுல கர்த்தரை தேடினாங்க, ஆசீர்வாதத்தை தேடினாங்க. और वे सभी अपने जवानी में प्रभु को ढूंढा। நாம யாரை தேடுறோம்? हम किनको ढूंढते हैं? ஹalleluya. हालेलुया। வாசி பாருங்க 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகள் யார் மாதிரியா இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். ஹalleluya. हालेलुया। பத்த பாஸ் சொல்லக்கூடாது. இவன் என்ன ஜெபம் பண்ண சும்மா இந்த வீட்டுக்குள்ளே மனுஷன் கரெக்டா ஜெபம் பண்ணணும்னா கரெக்டா என்ன செய்யறாரு? போயிடாரு அந்த இடத்த விட்டு. இவன் என்னன்னா பொழுதுனைக்கு அந்த அங்கேயே போய் பார்த்துக்கலாம் சொல்லக்கூடாது. अच्छी सेवकाई को देखकर कहेंगे ये अच्छा प्रार्थना कर रहा है, अच्छा रहता है करके। किसी को देखकर ये नहीं कहेंगे कि ये ऐसे रहेगा। இவன் சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா ये एक बोलेगा तो दूसरा करता है। ஹalleluya. हालेलुया। இவன் அன்பு இல்லாதவனா இருக்கான். इसके पास प्रेम नहीं है, இவனுக்கு சரியான ஆவி இல்லைன்னு சொல்லுவாங்க. इसके पास सही से आत्मा नहीं है, இவன் விசுவாசத்திலே கற்பிலே விசுவாசத்துக்கு மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. और ये सभी में अच्छे से नहीं रहती है। ஹalleluya. हालेलुया। என்ன இருக்கு? உன் இளமையை குறித்து ஒருவன் நினைச்சுக்கூடாது. இந்த பிள்ளையா சீ வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. अपने जवानी के बारे में कोई दोष नहीं कहना है कि இந்த ये பையனா क्या ये लड़का இவன் குடிக்காது. ये पीता है, இவன் வந்து பீடி சொல்லி குடிக்காது. ये सिगरेट बीड़ी पीता है, இதுக்குள்ள சரியில்லை. अरे सही नहीं, சினிமா பார்க்குது. वो पिक्चर देखता है। ஐயோ இந்த பிள்ளையா வீட்டுல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கு. हाँ, ये लड़की घर में सबको खराब करती है। இளமை உன்னை குறித்து யாரும் தவறா சொல்லக்கூடாது. अपने जवानी के बारे में दूसरे कोई दोष नहीं लगाना है। ஹalleluya. हालेलुया। சில வீட்டுல மரணங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை நேரம் போன்லயே உட்காந்து. किसी घर के बहू को आप देखेंगे हर समय वो फोन पर ही रहेगा। ஹalleluya. हालेलुया। மாமியார் நிறைய வீட்டுல பார்ப்போம். बॉम्बे में हम बहुत घर पे हम देखते இந்த हैं, நேரம் போனது அவனுக்கு இவனுக்கு பேசிட்டு கடைசியில் அடி வாங்கிப்பாங்க. हर समय कभी भी देखेंगे तो मोबाइल में किसी से बात करते रहेगा और घर पे मार पड़ता है। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் பிசாசுடைய குட்டிங்க. ये सब शैतानी के हैं। ஹalleluya. ஹalleluya. பொழுதுனைக்கு போனே இருக்க கூடாது. हर समय मोबाइल लेकर नहीं बैठे। பெண்கள் குடும்ப காரியங்களை விசாரிக்கிறதுல கவனமா இருக்கும். लड़कियों घर के हर कार्य को संभालने में बहुत आनंद से रहती हैं। ஆண்களும் கேமரா நோண்டிட்டீங்கன்னா கடைசியில வீட்டுல குடும்பத்தை வேற யாரும் பேசுவாங்க. और आदमी लोग पे जैसे कि वो लोग भी मोबाइल फोन अगर गेम देखते रहेंगे நிறைய இடத்துல அதான் நடக்குது. तो अपने घर को दूसरा ஆமா काम करता है। பசங்க கேம்லயே குறியா இருக்கனால அவங்க மனைவி என்ன செய்றாங்க? ஓடி போயிடுறாங்க. तो पति पूरा वो गेम खेलने में रहता और पत्नी चली जाती है। ஹalleluya. हालेलुया। அப்புறம் அம்போதான். फिर बाद में वैसे हो गए। ஹalleluya. हालेलुया। கவனமா இருக்கணும். நம்ம ஏன் யாரை குறிச்சிருக்கு? तो हमारे जो विचार किनके बारे में இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். नया साल में एक फैसला करो। ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தார். प्रभु आपके प्रिय कार्य करने में हमें सिखाइए। இளமையில இதை குறித்து யாரும் அசட சொல்லக்கூடாது. हमारे जवानी के बारे में हमें कोई दोष नहीं लगानी। ஹalleluya. हालेलुया। அப்பதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். तभी प्रभु परमेश्वर ने हमें आशीष ஆண்டவர் करना है। என்ன முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். परमेश्वर हमें इतना आशीष देगा ताकि हम गिन नहीं पाए। எதை விசுவாசிக்கிறீங்க? फिर विश्वास करते हैं। ஹalleluya. हालेलुया। நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளம் அற்புதங்களை இந்த வருஷம் செய்ய போறார். जरूर आपके जीवन में एक बड़ी चमत्कार और अद्भुत कार्य प्रभु करने वाला எதை है। விசுவாசிக்கிறீங்க? फिर विश्वास करते हैं। எல்லா கர்மத்தையும் தேவன் जोरदार ताली बजाएं। என்ன வாசம் பாருங்க. யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். ஹalleluya. நீங்க ஆராய்ந்து முடியாது இது எப்படி ஆகும். உங்களுக்கு பெரிய காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களோட கொண்டு போய் தான் செய்ய போறார். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? जो कि आप सोच सकते हैं ये जो कार्य मुझसे नहीं होगा, लेकिन प्रभु आपको रखकर ये कार्य எல்லா करेगा। கர்மத்தையும் தேவன் जोरदार एक तालियां बजाएं। ஹalleluya. हालेलुया। டாக்டர் சொல்றாரு இது ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு. डॉक्टर बोलेगा ये ऑपरेशन करना है, ஆனா அங்க போனா உங்களுக்கு அற்புதமா சொல்லுவாங்க. लेकिन उधर जाने के बाद आपको पूरे रीति से अद्भुत से चमत्कार हो जाती है। ஹalleluya. हालेलुया। ஒரு தம்பி சாட்சி வச்சு கேட்டீங்களா? एक भाई ने गवाही बताया था திருப்பூர்ல இருந்து கிருபாகரன்
கேட்டீங்களா? சாட்சின்னு சொல்லுங்க. சாட்சி இல்லையா? ஆமா, செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அறுப்புல போட்டாங்க. வேலையா செத்து போயிட்டுன்னா அறுப்புல அப்படியே அங்க இருந்து ஒரு சிஸ்டர் தச்சம்னா ஒரு நர்ஸ் நாடி பார்த்து எடுத்தாங்க. கொஞ்சம் ஜீவன் இருக்குன்னு கொண்டு போய் நினைச்சிட்டாங்க. உயிர் ஆண்டவர் பாதுகாத்தார். அலையிலுயா हालेलुया। इधर एक भाई बेटा है, उसे आके मर गया बोल के उधर काटने के लिए ले गया था और वहाँ पे एक सिस्टर ने उसे देखकर उसे लेके आया वहाँ पे। ஏன்னா அது ஒரு தேவ பக்தியில் ஒரு குடும்பத்தில் பிறந்த பையன். क्योंकि वो उनका परिवार अच्छे प्रभु की भाई मानने वाला एक परिवार है। அவங்க அப்பா அம்மா பாஸ்டர். और उनके पापा पास्टर। அல்லேலூயா. हालेलुया। அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமான குடும்பத்தில் பிறந்தனால அந்த கண்ணீரை கேட்டு கர்த்தர் அந்த மகனுக்கு அற்புதம் செய்தார். वे आशीष के परिवार में जन्माया, इसलिए प्रभु ने उसे आंसू देकर उसे फिर लिया। சாலமோன் ராத்திரியோட பைபிள் காலேஜ் போயிருக்கார். और सालोमन मेरे साथ वो बाइबल कॉलेज में पढ़ता है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். तो हमारे प्रभु आज भी जीवित है। அதான் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அடையாளங்களை அற்புதங்களை செய்வார். उसे जरूर प्रभु आपके जीवन में भी इस कार्य நீங்க करेंगे। வேதம் முழுவதும் வாசித்து பார்த்துட்டே இருங்க. अब पूरा बाइबल पढ़कर देखना, ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். बहुत सारे अद्भुत कार्य को प्रभु ने किया। அல்லேலூயா. हालेलुया। யாரெல்லாம் உத்தமமா நடக்கிறாங்களோ அவங்களை மட்டும் தான் கர்த்தர் அற்புதமா நடக்க முடியும். जो कोई प्रभु के सच्चाई से करेगा और उसी को रखकर प्रभु हर कार्य करता है। நண்பருக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அம்மாக்காக, அப்பாக்காக அந்த கிருபை இழந்துட்டோம்னா ஏசாம தான் வருது. दोस्त या भाई बहन के लिए या अपने माता पिता के लिए जो कृपा हो गया तो दूसरा नहीं मिलता। கிறிஸ்துவ மார்க்கம்ங்கிறது ஒரு வல்லமுள்ள மார்க்கம். हम देखो मसीहा के एक जीवन बहुत अच्छी அது ஜீவன் உள்ள மார்க்கம். और वो जीवित जीवन அது மரித்து பேசுகிற ஒரு और மார்க்கம். वो मर के भी वो बात करती है। அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொன்னாரு 2:16-9 தம்மை பற்றி உத்தமர் இருக்கக்கூடிய யாரெல்லாம் தேடுறாங்களோ அந்த பூமியில அவருடைய வல்லமையை விளங்கும்படி பூமி எங்க அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதா. और प्रभु ने कहा अपने इस संसार में जो उद्यम हृदय से जो रहेगा वो प्रभु के महिमा बताने के लिए हर जगह में फैलते जाएगा। அல்லேலூயா. அல்லேலூயா. வாசி பாருங்க 2:16-9 அதை வாசிக்கல போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை உண்மையா தேடுறவங்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். प्रभु को जो सच्चाई से जुड़ेगा उसी को आशीष दे सकता है। அவங்களுக்காக இவங்களுக்காக அவங்களுக்கு பயந்துட்டு தான் கர்த்தர் தேடி பிரயோஜனமே கிடையாது. दूसरे के लिए और दूसरे किसी को डरने से प्रभु आशीष नहीं देता அது யூஸ்ஃபுல்லாக பொருள். और उससे कभी फायदा नहीं இந்த मिलता। பூமியிலே நீங்க விசுவாசத்தோடு அவரை மறந்தளிக்காம இருந்தாதான் பரலோகத்திலையும் கர்த்தர் மறந்தளிக்க மாட்டார். इस धरती में अगर आप प्रभु को मानते हैं, बिना मान के अगर आप रहेंगे तो प्रभु उधर भी मानना नहीं இந்த चाहेगा। வருஷத்துல நம்ம ஒரு முடிவு எடுப்போம். इस साल में हम एक फैसला करें। அல்லேலூயா. हालेलुया। என் ஊரே எதிர்த்தாலும் பரவாயில்ல, கிராமமே எதிர்த்தாலும் பரவாயில்ல. मेरे गांव भी मेरे खिलाफ खड़े हो जाए। அல்லேலூயா. हालेलुया। சொந்த மதமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்பேன்னு சொல்றவங்கள மட்டும்தான் கர்த்தருடைய வல்லமை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். मेरे रिश्तेदार भी मेरे खिलाफ खड़े हो जाए, लेकिन मैं प्रभु के स्थिर रुकेगा, जो कहेगा उसी के लिए प्रभु की सेवा எந்த करूंगा। ஜாதியிடத்துல எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் நடப்பிப்பார். किसी भी लोगों के बीच जो नहीं किया हुआ और चमत्कार को प्रभु आपको रखकर करे। என்ன விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं। அல்லேலூயா. எல்லா காரணத்தையும் தேவன் நன்றி जोरदार சொல்லுங்க. एक तालियां बजाएं। உங்களை கொண்டு போயிடும். आपको रखकर உங்க கிராமத்துல, आपके உங்க गांव, வீட்டுல, आपके உங்க घर, தெருவுல, आपके घर உங்க में ஊர்ல, आपके गांव பட்டணத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போறார். प्रभु एक चमत्कार करेगा। அல்லேலூயா. हालेलुया। அதை கேட்டு மறுவ உட்கார்ந்திருக்கீங்க. கை தட்டலாம்ல? तालियां बजाएं। அல்லேலூயா. हालेलुया। உங்க மூலமா கடவுளுடைய நாமம் கண்டிப்பா மகிமை பெறும். आपके द्वारा जरूर प्रभु का नाम महिमा होगा। நான் விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। வாசிப்பாங்க யாத்திராகமம் 34:10. ஏன்னா கர்த்தர் உங்களை சொல்லி அழைச்சிட்டார். வேற வழி கிடையாது. உங்களை தான் ஆசீர்வதிக்க போறார். உங்களுக்கு தான் அற்புதம் செய்ய போறார். பூமி எங்கும் எந்த ஜாதி ஜனத்தை விட உங்களை தான் கர்த்தர் உயர்த்த போறார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். हमें जो आमीन। विश्वास सबको करेगा। ஆமென். இதனை எரோஜமா நடக்கிறோம். अच्छी चिल्ला। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஆமென். அப்படி ஆயிடுச்சு. आमीन कहने से ऐसे हो जाता है। போன வருஷம் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி உங்களை கண்ணீராக்கி கவலையோடு இருக்க வச்சாங்களோ இந்த வருஷம் அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து தெரியாம செஞ்சா சொல்ல போறாங்க. गए साल में आपको जो भी निंदा किया और आपके खिलाफ खड़े हुआ वे सभी सामने आकर आपसे क्षमा मांगेंगे और आपसे माफी எத்தனை விசுவாசிக்கிறீங்க? आप कितने विश्वास எல்லா करते हैं? படத்தை கண்டதுக்கு जोरदार एक तालियां बजाएं। ஹalleluya. हालेलुया। அதனால இங்க உள்ளவங்க பகை இல்ல. यहाँ के रहने वाले உங்களுக்கு விரோதம் வெளியில இருந்து. बाहर से आपके विरोध। ஹalleluya. हालेलुया। வெளியே இருந்து துன்பப்படுத்திருப்பாங்க.
बाहर से आपके विरुद्ध குடும்பத்துக்கு விரோதமான செய்வினைகள், துணிசிலை கட்டு, आपके परिवार के विरुद्ध जादू टोना மறைவான எதிர்ப்புகள் இருக்கும். या आपके चुपके से आपको जो पता ही அவங்க नहीं எல்லாம் உங்களை தேடி ஓடி வரப்போறாங்க. वे सभी आपको ढूंढकर आएगा। அல்லேலூயா. வாசி பண்ணுங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவர் இந்த புது வருஷத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. प्रभु ये नया साल में एक वाचा बांधता है। அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன? वाचा क्या है? ஒரு நண்பர், ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட என்ன உடன்படிக்கை பண்ணாரு. एक राजा दूसरे राजा में लोग हाथ मिलाकर ऐसे एक वाचा बनाते हैं। அல்லேலூயா. இனிமே நான் ஒரு இடத்துல இருக்க வரமாட்டேன், நீ என்னோட இடத்துல சுத்த வரமாட்டேன். इसके बाद मैं तेरे पास जगह में नहीं आऊंगा और तू भी ना। நாம ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைங்க. हम दोनों प्रभु के நாம சமாதானமா இருக்கோம். आप शांति से रहेंगे। எனக்கு வரல, நான் உனக்கு தருவேன், நீ உனக்கு வரல, என்ன और मुझे जो आएगा मैं तुझे दूंगा, तेरा जो भी है वो मुझे दे दूंगा। உனக்கு என்ன குறை பிடிச்சா அதெல்லாம் நான் தருவேன். और जो तुझे कम है वो मैं तुझे दूंगा। கர்த்தர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். और புது प्रभु வருஷத்துல तुम्हें एक नया सामने वाचा करता है। எதை விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते எதை हैं? சந்தோஷம்? कितने लोग எல்லா கரங்களை தட்டி தேவனை நன்றி. जोरदार तालियां बजाओ। என்ன உடன்படிக்கை வாசிங்க? क्या वाचा है? நல்லா கேட்டுக்கங்க. பூமி எங்கும், அமெரிக்காவா இருந்தாலும் சரி, லண்டனா இருந்தாலும் சரி, கனடா இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. देखो धरती के हर जगह वो चाहे किधर अमेरिका हो या लंदन हो किधर भी हो எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க. हर जगह से आपको ढूंढकर आएगा। அல்லேலூயா. हालेलुया। எதை விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அப்படின்னா போய் இந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. बॉम्बे में ऐसे ही ये वचन बांट के घर में हम बैठे हैं। ஒரு போலீஸ் வேன் எனக்கு தெரியும். एक पुलिस का वैन हमें ढूंढकर आया। ஐயோ ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தா எனக்கு போலீஸ் தெரியுது. हमने सुना, हमने देखा प्रभु का वचन आया तो पुलिस की वैन भी आ गई। அல்லேலூயா. हालेलुया। சொன்னாங்க உங்களை நாங்க குடிக்க வரல, उसने बोला आपको पकड़ने नहीं இந்த आया, வண்டியில உட்காருங்க, इस गाड़ी में बैठो। எங்க ஸ்டேட்டுக்கு சோமன் हमारे सेठ जी को तबीयत ठीक नहीं है, நீங்க வாங்க கவர்மெண்ட். आप जरूर आना, प्रार्थना करना। அல்லேலூயா. हालेलुया। கவர்மெண்ட் ஒரு ஆடி விழுந்தாரு சோமை. प्रार्थना किया और व्हील के नीचे गिरा, फिर बाद में शुद्ध हो गया। அல்லேலூயா. हालेलुया। அதே போல உங்களை தேடி अनेகர் வருவாங்க. वैसे आपको ढूंढकर बहुत लोग आएंगे। அதான் இயேசு சொல்லுகிறார். वही प्रभु यीशु பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் इस धरती के हर कोने पर எந்த ஜனத்திலே செய்யப்படாத, किसी भी लोगों के बीच नहीं किया हुआ, வாசிப்போம், செய்யப்படாத அதிசயங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் பார்ப்பாங்க, உங்களை தான் அதிசயமா கர்த்தர் என்ன செய்யறாரு, அற்புதம் செய்ய போறாரு உங்க வீட்டுல. सभी लोग आपके, सभी का नजर आपके ऊपर आएगा ताकि प्रभु आपके लिए एक अद्भुत कार्य करे। इधर विश्वास करिए। इधर विश्वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। சரி, எல்லாரும் நம்ம ஜெபணுமா? क्या मां के बंदे எல்லாம் மாற படிக்கணுமா? हम सब கர்த்தாவே நீங்க கொடுத்த வாக்குகள் நிச்சயம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும். प्रभु आपने दिया तो ना நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தேவன். जरूर हमारे जीवन में समा ஆண்டவரே, எங்க மூலையில் ஆண்டவரே சின்ன மூலையில் எங்களால ஆராய முடியாது, அறிய முடியாது ஆண்டவரே. प्रभु इस छोटे छोटे दिमाग से हम कुछ नहीं कर सकते। நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். हम आपके ऊपर भरोसा रखते हैं। வேதத்துல பாக்குறோம், अनेक அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக நீ செய்கிறார். बाइबल में देखते हर कार्य प्रभु आपने बहुत तेजी से உடைய வல்லமையினால் ஜனங்களை நிரப்புகிறார். आपकी सामर्थ्य आपने भरा है, உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறார். आपके आशीष से आपने भरा है। என்னை விசுவாசிக்கிறவன் मुझे विश्वास करने என்னில் பெரிய காரியங்களை செய்வார் என்று उससे சொல்லுகிறார். भी महान कार्य करेगा। ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன். आप महान कार्य करते हैं ஆண்டவரே இந்த சமத்தை நோக்கி பார்க்கிறோம். प्रभु, हम आपकी ओर देखते हैं। ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்ய போகிறார். आप चमत्कार करते இந்த हैं। வாழ்க்கையில அதிசயம் நடக்க போது தகப்பனே. हमारे जीवन में एक चमत्कार என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டு என்று சொல்லுகிறேன். असंभव कुछ नहीं आपने कहा प्रभु। அது உண்டா? जैसे पेड़ों और मैं होकर जैसे पेड़ों को धोया है, நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவும் என்று சொல்லி वैसे तुम एक दूसरे के पेड़ धोने की மாதிரியை காண்பித்து என்று சொன்னீர்கள். वैसे चिन्ह बताया गया। அந்த வேலை காலத்துடைய ஆசிரியர் पेड़ धोने का समय आशीष दे இயேசு நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से बेटा ஆமென். आमीन। அப்படியே ஒருவருடைய பாதங்களை ஒரு கழுவும். சாட்சி சொல்றவங்க முன்னாடி ஒரு சாட்சி சொல்லுங்க.
மரண பயங்கள் பயந்து ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் அமைதி கிடையாது, கவலை, பாரம், பிசாசு அப்படி ஒரு வியாதி ஏற்படுத்துச்சு. அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி, ப்ரெஷரு, இருதயம் எல்லாம் எனக்கு ரத்த ஓட்டம் கம்மியானதுனால ரொம்ப ஒவ்வொரு இன்றைக்கு இந்த 2000 வருஷம் வரைக்கும் எந்த இது கொரோனா வியாதிக்காரன்னு கூட பயந்தாங்க, முதியோர்கள் வரக்கூடாது. ஆனால் நாங்கள் பண்ண போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் கொரோனா வியாதி நேரத்தில் அடிக்கடி நாகப்பண்ணம் போகிறோம். ஆனால் எந்த வியாதியும் எனக்கு தாக்கல. இதுவரை பாதுகாத்த தேவன் அதை ஆசிரியச்சாரு. இந்த பாதுகாத்த மனுஷன் இன்னும் இந்த வருஷத்துல அதிகமாக நேற்றைக்கு போகிற கிட்டைக்கு நன்றி ஆடுறது. இப்படியே நான் திருவாரூர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரேன். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். இதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருந்தது, வாலிப பையனாக இருக்கிறேன். அதனால் பல சூழ்நிலைகள் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப வாழ்க்கையே எடுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறப்போ தூக்கு மாட்டுறப்போ அந்த ஒரு காட்டில் போய் தூக்கு மாட்டினேன். அந்த மரமும் அந்த வாளோட அந்த வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இன்ஜின் ஆயில் எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குடிச்சோடனே என்னுடைய இனம் ரொம்ப கவலைகரமாகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கள் நான் மறித்து விட்டேன்னு சொல்லி என்னை மார்ஜரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. அங்கே கொண்டு போகிறப்போ எல்லாருமே இறந்துட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே டோட்டலாக எங்கள் ஊரே வந்துருச்சு. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்கிறேன். டாக்டரும் சொல்லிட்டாங்க, டோக்கனும் போட்டாங்க. என்னை மார்ஜரிக்கு கொண்டு வரப்போ கர்த்தருடைய கிருபையில் ஏதோ நர்ஸ் திடீர்னு என் கையை பிடிச்சி பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உயிர் இருந்தது. கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கூட்டி கொடுத்தார். என் கர்த்தர் என்னை இருதயத்தில் இப்போ சுமக்கிறேன். கர்த்தர் என்னை அனுதினமும் வழி நடத்தி சுமந்து என்னை ஊழிய பாதையிலும் என்னோடு இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை கொடுக்கிறார். பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகத்தின் அன்பே ஐயா, பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகத்தின் அன்பே ஐயா, I'm
என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சேதமாக இருக்கிறது, என்னை நினைவுகூர்ந்து செய்யுங்கள் என்றார். போதனை பண்ண பின்பு அவர் அதனுடைய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் இந்த இடத்தினால வைக்கிறதுக்காக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூர்ந்து இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரம் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணிக்கிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தான் தெரிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரம் பானம் பண்ண கடவுள். எனக்கான நீங்கள் அபாத்திரமாக போதனமாக பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கத்திற்கு உள்ளாகும்படி போதனம் பண்ணுகிறான். இதே நிமித்தம் அநேகர் வியாதியுள்ளவர்களும் அநேகர் நித்திரையும் அடைகிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞாபகப்படும். நாம் ஞாபகப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத அப்படின்னு கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரனே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டில் சாப்பிடக்கிறவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். எல்லா கண்களை மூடி தேவனுடைய சமுதிராக பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக சூழலை கொடுத்த அந்த தெய்வீக அன்பு ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறேன். கர்த்தாவே, இந்த அப்பத்தை நீங்கள் ஆசிரிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக உடைய கிருபை நிரப்புங்க. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, இதை ஆசிரியர்களை செவிக்கிறோம். சோதனம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்க. இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என் சரீரமாக இருக்கு என்று சொல்கிறீர்கள். என்னை நினைவுகளும் செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவரே, நம்முடைய சரீரத்தை ஆண்டவரை வாங்க நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நல்லபடியாக ஆசிரியர் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் இடமாக இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும்போதெல்லாம் நான் மரணம் என் மனத்தை நினைவு கோயில் என்று சொல்கிறேன். ஆக இந்த அப்பத்தை கிறிஸ்துவுக்காக பானம் பண்ணுகிறவன் பானம் பண்ணுவதெல்லாம் கற்று வரணும். அவர் மனத்தை தெரிவிக்கிற தேவனுடைய ஆசிரியர் தேவை குறிக்கிறார்.
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்லரே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்லரே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கின வழியும் கழுவி என்னை, பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்லரே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப் பெற்ற வல்லரே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான சொந்தமென்று உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த
உங்களுக்கு பதில் சொல்லவே நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவருடைய மிகவும் அன்பாக எதிர்கொள்ளப்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ள சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரி நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாத புத்தி சொல்லுங்கள், திருநட்டை கேட்டுங்கள், மறைவினரை தாங்குங்கள், எல்லாவற்றும் வீடு சமமாயிருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்படி நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் சோமனுங்கள், எல்லாவற்றையும் சோதனம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து எவ்வளவு சுத்தமாக இருக்க. ஆவியை அழுத்தக்கூடாதுங்கள், சீட்டு தரிசனங்களை அற்பமாக எண்ணாதுங்கள், எல்லாவற்றையும் சோர்த்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதாங்க அது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு விளையாடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பற்றி பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு குற்றப்படுவதாக காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்தமத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு பாட்டு பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். வாக்குத்தத்தங்கள் உங்கள் கரங்களை கொண்டு வராங்க. எல்லா ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவரே, அந்த புது வருஷத்துல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆசிரிக்கும்படியாக மிகுந்த கிருபை இறக்கமுள்ள தேவன் வாக்குத்தத்தங்களின்படி எங்களை வாழ வைக்கும்படியாக, எங்களை ஆசிரிக்கும்படியாக எல்லா ஜெபத்தோடு காத்திருப்போம். பயபக்தியோடு எல்லாம் ஒன்று இருங்க. வீட்டில் உங்களுக்கு அல்ல, இங்கே இருக்கிறவங்களுக்கு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் ராஜா, உன் கிருபை போதுமே. என்னை வராதிருந்தால் நான் என்றோ அறிந்திருப்பேன். உன் கிருபை எனக்கு தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டுத்தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடு ஓடி வந்தீரே. தட்டுத்தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடு ஓடி வந்தீரே. சொச்சம் சுகமோ தேவையில்லை, கொஞ்சம் வந்தம் நாடவில்லை. சொச்சம் சுகமோ தேவையில்லை, கொஞ்சம் வந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அறிந்திருப்பேன். கிருபை எனக்கு தராதி அழிந்திருப்பேன். நான் உலர்ந்திருக்கிறேனே, உன்னதத்தின் தேவன் என்னை உயர்த்தி உயர்த்தி வைத்தீர். உன்னையோடு சேர்த்தீரே, நான் உலர்ந்திருக்கிறேனே, உன்னதத்தின் தேவன் என்னை உயர்த்தி வைத்தீர். வேறொன்றும் தேவையில்லை, தேவனை அழைத்தவரே. வேறொன்றும் தேவையில்லை, தேவனை அழைத்தவரே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அறிந்திருப்பேன்.
கர்த்தாவே வெற்றியுடைய வல்லம் பிரசனம் ஆண்டவரின் வனகரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே சோதிடம் பயப்படாதே வனகரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே சோதிடம் ஏழையனை நினைவென்று எவரும் அறிக்க இயலாதே ஏழையனை நினைவென்று எவரும் அறிக்க இயலாதே என்னை மறவாதே சொன்னாரா உன்னை தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாதே சொன்னாரா தயவால் என்னை நடத்தும் தேவதாமே ஆசிரிக்கும்படியாக காணிக்கையும் வாக்கத்தையும் ஆசிரிக்கும்படியாக சீக்கிரம் ஜோம் ரெபக்காப்பா ஜோம்னாங்க கத்ததாமே காணிக்கையும் ஆண்டவரே தேவ கர்த்தாவை இந்த வேலையை ஆசிரிக்கும்படியாக வாக்கத்தில் கற்று ஆசிரிக்கும்படியாக ஜோம் ஆமென். எல்லா காரியம் செலுத்துவோம். புதுவருட ஆராதனையில் உணவளித்தவர் முத்துலட்சுமி அம்மா. சிறுவர்கள் நம்ம யாரெல்லாம் உணவு கொடுத்தவங்க, உணவுக்கு பணம் கொடுத்தவங்க என்ன செய்வாங்க? முத்துலட்சுமி அம்மா சம்பந்தப்பட்டேன் ஜோமனம் கர்த்ததாமே ஆண்டவரே இந்த உணவுக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசிரியர் பலப்படுத்துங்க. இந்த கிருபை நடப்படியாக கர்த்தருடைய கரம் கொடுத்து ஆதரவு காரியத்தை கர்த்தர் ஆசிரியருக்கு பலப்படுத்துங்க. குடும்பங்களை கம்மி கொடுத்தால் கர்த்தருடைய சாப்பிடாது. ஆமென். இல்லையா எல்லா கரங்களுக்கு தேவன் நன்றி சொல்கிறேன். புது வருஷத்துல முதல் வாரத்துல உணவளிக்கிறவங்க யாரு? புது வருஷத்துல உணவளிக்கிறவங்க கிச்சன் இருக்குமா? புஷ்பவல்லி அதற்காங்களா? புஷ்பவல்லி புது வருஷத்துல முதல் வாரத்துல நான் ஏசி இந்த மாதிரி சொல்லணும். அவங்களுக்காக பிப்ரவரியில் நீலாட்சி கிச்சன் பக்கம் அதற்காங்களா? அதில் செவங்க ஏசி இருப்பாங்க. ஏசில் இருக்கு
இப்போ சொல்கிற ஒவ்வொருத்தரும் 12 மாதமும் கர்த்தருக்காக ஒவ்வொரு மாதமும் உணவு கொடுத்தேன். ஜனவரியில் புஷ்பவல்லி கீழ்த்தம் போகிறேன் ஏன் சொல்லுங்க. பிப்ரவரியில் நீலாட்சி கீழ்த்தம் போவோம் வந்துருக்காங்களா? தேவடி வந்திருக்காங்களா? முடிப்பு வந்திருக்காங்களா? அவங்க மகன் வந்திருக்காப்லையா? மகன் எங்கே சங்கீதா ஏன் சொல்லுமா? சங்கீதா அம்மா எங்கள் மகன் வந்திருக்காப்லையா? ஏன் சொல்லுப்பா அந்த குடும்பத்துக்காக கவனிவோம். இன்னும் மே மாத விசுவாசிகள், வேளாங்கண்ணி விசுவாசிகள் கூடார பண்டிகைக்கு உணவு கொடுக்குற அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிக்கும்படியாக காரைக்கால் சாந்தினி நம்பியா நகர் வேளாங்கண்ணி விசுவாசிங்க ஏன் சொல்லிப்பாங்க அவங்களுக்கு சொல்லணும். வேளாங்கண்ணி விசுவாசிகள் சாந்தினி நம்பியா நகர் கூடார ஃபங்க்ஷனில் சாப்பிடுறோம். இவங்களுக்கு எல்லா காரங்களை கட்டி அதை தேவனுக்காண்டி செலுத்துவோம். எல்லா கரங்களை நீட்டி ஆண்டவரே இந்த குடும்பங்களை கத்தரை ஆசிரிக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே கொடுக்கிற இந்த குடும்பத்தின் மீது கத்தரை கிருபை கத்தரை வல்லமோடு பிரசன்னம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் தண்ணி கொடுத்தாலும் கைமாறு பெறாமல் போகணும்னு சொன்ன தெய்வம் இடம் கொள்ளாமல் மற்றும் ஆசிரிக்கும்படியாக கத்தரை பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லா கரங்களை தட்டி தேவன் நன்றி சோதரம். சரிவல்லையா? சரி. செப்டம்பர் வெள்ளையம்மா உருவத்துக்காக ஜெபம். அக்டோபர் முத்துலட்சுமி அம்மா நவம்பர் மாதம் விசுவாசிகள் செல்தூர் விசுவாசிகள் இருக்காங்க. அவங்களே நினைப்பாங்க செல்தூர் விசுவாசிகள் நவம்பர் மாதம். டிசம்பர் ஜீவராஜ் வேளாங்கண்ணி ஜீவராஜ் குடும்பம் வந்திருக்காங்களா? வேளாங்கண்ணி டிசம்பர் மாதம் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேவனாமே நானும் ஆசிரியருக்கு பெருகப்படும் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே வானத்து பலகளான திறந்து இடங்களான ஆசிரியர் என்று சொன்ன தெய்வம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்துடைய கிருபை கத்திய வல்லமை கொடுத்து கத்தர் அற்புதங்களை செய்ய அதிசயம் காண செவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். எல்லா கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோம். ஈஸ்டர் பண்டிகையில் ஜெனிட்டாஸ் வந்திருக்காங்களா? ஈஸ்டர் பண்டிகையில் ஜெனிட்டாஸ் எல்லாம் ஜெபம் கர்த்தராமே ஆண்டவரே குடும்பங்களை ஆசிரிக்கும்படியாக அவங்க வீட்டில் நடக்கிற ஜபங்கள்லாம் கர்த்தர் ஆசிரியத்தை கிருபையை வல்லமை கொடுக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். சோதரம் பிதாவே ஆமென். அப்புறம் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை வசந்தக்கா வீட்டில் ஜபம் எல்லாருக்கும் தெரியுமில்ல? வாரந்தோறும் வசந்தக்கான்னு சொல்லுங்க. வசந்தக்கா வீடு வேற எங்கே? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஜெயலலிதா வீடு, செவ்வாய்க்கிழமையும் அவங்க வீட்டில் இருக்கு. எல்லாம் அவங்களுக்காக எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஒவ்வொரு வாரம் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திர ஆசிரிக்க பலப்படுத்துங்க. நம்முடைய கிருபை நிரப்புங்க. ஏசுவாங்க ஆண்டவரையும் ரோசினி சிஸ்டரையும் ஆண்டவர் அருமையான ரெண்டு குழந்தைகள் கத்திர ஆசிரிக்க முடியாக ஏற்றிருப்பாங்க. உங்களுக்கு கச்சோம் பாப்பா வீட்டில் நேரில் வந்திருக்கேன் ஏற்றிருங்க. பாப்பா வீட்டிலேருந்து வந்தவர்களுக்காக கச்சோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே முற்றுமுடியை ரசிக்க வல்லமை தேவன் ஆண்டவரே இந்த பாப்பா கோயில் அந்த இடங்களில் கத்திர ஆசிரியர்களை நிரப்படியாக அந்த கிராம மக்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட மறுபடியாக எவ்வளவு செய்கிற ஆண்டவரே ஆசிரியர் ஜெபிக்கிறோம். கத்திர கிருபை நிரப்புங்க. ஆசிரியங்க கிருபை நிரப்புங்க. சிலாக்காக மாசைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் கத்திர கிருபை நிரப்புமையாக ஆசிரியர் இயேசு ஆமென். ஆமென் சொல்லுவோம். கத்திர ஆசிரிக்க முடியாங்க. தேவி எங்க தேவி இருக்காங்கல்ல சொல்லுறாங்க சொல்லுங்க. சரியா இருக்கா? லூயிஸ் எல்லாம் சொல்லுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பும் உங்களுடைய கிருபினால ஆண்டவரே தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் அதிசயங்களை காண செய்யும்படியாக உன்னை தொடுகிறேன் கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன தெய்வம் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பு இந்த கிருபினால் வளமை நிரப்புங்க. புதுவோட ஆசிரம் நிரப்புங்க. தொடர்ந்து தேவனுக்கு உதவி செய்ய சுவாமிக்குதாவே ஆமென். எல்லா காரணத்தையும் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஈரோடுலையும் நம்முடைய ஜபம் நடக்கு. ஈரோடுலேருந்து வர நாங்கள் காய்கறி வர என்ன காய்கறியோ கருவாடோ மீனோ யார் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை வந்து என்ன செய்யணும் கொண்டு வரணும். ஒரு ராயப்பூர் வந்து எலக்ட்ரிசி வேலையை தான் நம்மளுக்கு கம்மியாக பண்ணணும்னா எப்படி? ராயப்பூர் வந்து எலக்ட்ரிசி வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன கொண்டு வருவாங்க? நம்மளோட எலக்ட்ரிக் கம்மி பண்ணுறியா? என்ன கொண்டு வருவாங்க? அறுவை பண்டிகையில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த பொருளை என்ன செய்யணும்? கர்த்தருடைய பார்வையில் கொண்டு என்ன செய்யணும்? வச்சு ஜெபம் பண்ணிக்கணும். அனைவரையும் வயலாக இருந்தால் நெல்லுகளை கொண்டுவாங்க, காய்களை கொண்டுவாங்க. கர்த்தர் அதை ஆசிரிப்பாங்க. போட்டுக்கு போகிறவங்களாம் என்ன செய்யணும்? மீன் என்ன செய்யணும்? கொண்டு தேவ சமத்தில் என்ன செய்யணும்? வச்சு ஜெபம் பண்ணிக்கணும். அனைவரையும்
கத்ததாமே உங்களை ஆசிரிப்பார். கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து என்ன செய்யணும்? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று அதை கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். வேதத்தில் எழுதிருக்கு இல்லையா? நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. கையில் எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு என்ன செய்யும்? கையின் பிரயாசத்தை கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கு ஒரு பாடம்